மதுரை தெற்குவாசல் நாடா வித்யாவதி சங்கம் உறவினருக்கு பாத்தியப்பட்ட நாடக மேல்நிலைப் பள்ளி 68வது ஆண்டு நிகழ்வுகள் இனிதே தொடங்குகின்றன. கரவோசை முழக்கி நாம் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்முக ஏந்தலாய் வரவேற்புரை நல்க வருகிறார் போற்றுதலுக்குரிய எம் பள்ளிக்குழு தலைவர் திரு SR பார்த்திபன் அவர்கள். மதுரை தெற்குவாசல் நாடா வித்யாவதி சங்கத்துக்கு உரைமுறைக்கு பாத்தியப்பட்ட நாடார் மேல்நிலைப்பள்ளி 68வது ஆண்டு விழா அழைப்புதலுக்கு ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைமை ஏற்றிருக்கும் எங்கள் அருமை அண்ணாச்சி BS குணசேகரன் அவர்களுக்கும், முன்னிலை வகித்திருக்கும் அருமை அண்ணாச்சி கணபதி அவர்களுக்கும், மயில்ராஜன் அவர்களுக்கும், என்எல்ராஜன் அவர்களுக்கும், ஆண்டறிக்கை வாசிக்க இருக்கும் நல்லாசிரியர் விருது பெற்ற K நாகநாதன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினரை கௌரவிக்க இருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும், செந்தில் மேலாளர் அறக்கட்டளை, பெருந்தலைவர் காமராஜர் அறக்கட்டளை, மாரியம்மன் அறக்கட்டளை, நாடார் நடுநிலைப்பள்ளி பள்ளிக்குழு உறுப்பினர்கள், ஆசிரியர் பெருமக்கள், முன்னாள் ஆசிரியர் எங்கள் ஆசான்கள், மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த நாடார் நல 68 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி, காமராஜர் திருக்கரங்களால் துவக்கப்பட்ட பள்ளி. இந்த பள்ளி இதில் பெருமையை சொல்லணும்னா, இந்த பள்ளியில் படித்து பல மருத்துவர்கள், பல இன்ஜினியர்கள், பல விஞ்ஞானிகள் உருவான பள்ளி தான். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இஸ்ரோ விஞ்ஞானி நம் சிவசுப்ரமணியன் சார், அவங்க ஃபேமிலியை சொல்லலாம். அது மாதிரி நிறையா உருவாகியிருக்காங்க. அதில் வந்த இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வருகை தந்திருக்கும் முன்னாள் மாணவர் அருமை தம்பி R செந்தில் ராஜா அவர்களையும், மதுரை மாநகராட்சி பொறியாளர் R ராமசுப்ரமணியன் அவர்களுக்கும், எங்கள் மண்ணின் மைந்தன் S அருண்குமார் 53வது வார்டு மாமன்ற உறுப்பினர்களும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறோம். நாங்கள் போன வாரம் தான் சொன்னோம் அவங்கள்ட்ட, கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொன்னோடனே முதற்கண்ணாக வந்திருந்தாங்க. அவங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி செந்தில் ராஜாவை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம பாலசுப்ரமணியன் சார்கிட்ட எல்லாத்தையும் நம்ம டீச்சர்ஸை படித்தவங்க தான் அவங்க வந்து கேட்ட உடனே அள்ளி கொடுக்குறவங்க, கேட்காம கொடுக்குறவங்க. நிறையா பேர் கேட்டால் கொடுப்பாங்க, நிறைய பேர் கோடிக்கணக்கில் ரூபா வச்சுருப்பாங்க, ஆனால் கொடுக்க மனசு கூட வராது. ஆனால் இவர் கேட்காம வந்து மாணவர்களுக்கு காலை உணவுக்கு வந்து அள்ளி கொடுக்குறாரு. வருஷம் இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாரு. அவரை பாராட்டுகிறோம். இன்ஜினியர் ராமசுப்ரமணியனை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் வந்து ஒரு மனு கொடுத்தோம், முதலமைச்சர் மனுகிட்ட கொடுத்தோம், கூடுதல் வகுப்பறைகள் கேட்டு. உடனே அதுக்கு அப்ரூவ்டு கொடுத்த ராமசுப்ரமணியன் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு உறுதியாக இருந்தது எல்லாமே இவ்வளவு சொல்கிறோம், இவ்வளோ எல்லாத்துக்கும் உறுதியாக அருண்குமார் தான். அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. வரவேற்புரை நல்கிய என் பள்ளிக்குழு தலைவருக்கு நன்றி. தொடர்ந்து 2022-23 கல்வியாண்டில் எம் மாணவர்களின் சாதனைகளை ஆண்டறிக்கையாக பட்டியலிட வருகிறார் நல்லாசிரியர் பெருந்தகை போற்றுதலுக்குரிய எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நமது நாடார் மேல்நிலைப்பள்ளியினுடைய 68வது இந்த ஆண்டு விழா கொண்டாடும் இந்த இனிய வேளையில் இதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய செயலர் அண்ணாச்சி அவர்களுக்கும்,
முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய உறவுமுறை என்னுடைய தலைவர் கணபதி அண்ணாச்சி அவர்களுக்கும் செயலாளர் மயில்ராஜன் அண்ணாச்சி அவர்களுக்கும் அதனுடைய ஆற்றல் மிகு பொருளாளர் என்எல் ராஜன் சார் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நம்மளுக்கு வழிகாட்டியாய் அமைந்து எல்லா ஏற்பாடுகளையும் நம்மளுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய பள்ளிக்குழு தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எஸ்ஆர் பார்த்திபன் சார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சிறப்பு விருந்தினரை கௌரவிக்க வந்திருக்கின்ற நமது உறவினருடைய முன்னோடிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது முன்னாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நமது ஆசிரியர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது மேல்நிலைப் பள்ளியினுடைய 2022-23 ஆண்டினுடைய ஆண்டறிக்கையை வாசிக்க துவங்குகிறேன். மதுரையின் தென் வாயிலிலே சிகரமாய் நூற்றாண்டு கண்ட பெருமையோடு பீடு நடை போடும் சீர்மிகு தெற்குவாசல் நாடார் வித்யாவிருத்தி சங்கம் உறவின் முறை. உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட நாடார் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்ற முறையில் ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறேன். அறியாமை இருளகற்றி அறிவொளி பரப்பி கல்விக்கோர் கலங்கரை விளக்கமாய் திகழும் பள்ளி சீர்மிகு நம் பள்ளி சாதனைகளில் சரித்திரம் படைக்கும் நாயகர்களாய் உலா வருகின்றனர் நம் மாணவர்கள். 2022-23 கல்வியாண்டில் நம் பள்ளியில் 1125 மாணவர்கள் கல்வி பயின்றனர். கடந்த 2022-23 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 98.6% பேர் தேர்ச்சி பெற்று நம் பள்ளிக்கு பெருமை தேடி தந்தனர். மாணவர் நாகூர் நசுருதீன் 600க்கு 548 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றார். மேலும் அம்மாணவர் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தார். சுபேசன் என்ற மாணவனும் 600க்கு 548 மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்றார். கணினி அறிவியல் பாடத்தில் மாணவர் ஏஎஸ் விஜயராம் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தார். வணிகவியல் பாடத்தில் மாணவர் ஏ செல்வமணி 100க்கு 100 மதிப்பெண் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நம் பள்ளி மாணவ மாணவியர் 99% பேர் தேர்ச்சி பெற்றனர். மாணவி எம் ராஜரந்தினி 500க்கு 485 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றார். கணிதம் பாடத்தில் மாணவர் எஸ் கிறிஸ்டோபர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று பெருமை சேர்த்தார். 41 மாணவ மாணவியர் 400க்கு மேல் மதிப்பெண் பெற்று சிறப்பு சேர்த்தனர். 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்விலும் நம் பள்ளி மாணவி பி பிரியதர்சினி 600க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றார். கல்வியோடு பண்களை வளர்க்கும் பன்முக ஆற்றல் கொண்டவர்களாய் நம் பள்ளி மாணவ மாணவிகள் மிளிர்கின்றனர். பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்பட்ட கலை இலக்கிய விழா போட்டிகளில் ஒயிலாட்டத்தில் நம் பள்ளியை சார்ந்த 11ஆம் வகுப்பு சி பிரிவு மாணவர்கள் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில போட்டிக்கு தகுதி பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மேலும் 10ஆம் வகுப்பு மாணவி டி வர்ஷிதா கதை எழுதுதலில் மாவட்ட அளவில் 3ஆம் இடம் பெற்றார். 10ஆம் வகுப்பு சி பிரிவு மாணவர்கள் வாத்திய இசை முறைக்கு மாவட்ட அளவில் 2ஆம் பரிசு வென்றனர். 11-12ஆம் வகுப்பு மாணவியர் விவாத மேடையில் 3ஆம் பரிசும் ஆங்கிலத்தில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் 11ஆம் வகுப்பு மாணவி எம் ராஜரந்தினி 3ஆம் பரிசும் பெற்று சிறப்பு சேர்த்தனர். தமிழில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் 12ஆம் வகுப்பு மாணவர் ஏ அன்பு செல்வன் 3ஆம் பரிசும் கவின் கலை போட்டியில் 11ஆம் வகுப்பு மாணவி பி ஐஸ்வர்யா 3ஆம் பரிசும் பெற்று சிறப்பு சேர்த்தனர். திண்டுக்கல் என்பிஆர் கல்லூரியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு நம் பள்ளியின் 45 மாணவர்கள் பரிசு பெற்றனர். டாடா பில்டிங் இந்தியா என்ற சார்பாக நடைபெற்ற கட்டுரை போட்டியில் 60க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நம் பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவி என் சிந்துஜா முதலிடம் பெற்று பதக்கம் வென்றார். பசுமைப்படை சார்பாக நடைபெற்ற ஓவிய போட்டியில் 9ஆம் வகுப்பை சார்ந்த மாணவர்கள் 10 பேர் ரொக்கப்பரிசு மற்றும் சான்றிதழ்கள் பெற்றனர். தியாகராஜர் நன்முறை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மதுரை மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் 9ஆம் வகுப்பு மாணவர் கே ரோஹித் கலந்து கொண்டு சான்றிதழ் பெற்றார். விருதுநகர் காமராஜர் பொறியியல் கல்லூரி சார்பாக நடைபெற்ற 4 நாள் பயிற்சி முகாமில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 20 பேர் கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் பெற்றனர். உடலினை ஓம்பி உயிரினை பேணும் விளையாட்டுத் துறையிலும் நம் பள்ளி மாணவர்கள் மகத்தான சாதனை புரிந்து வருகின்றனர். கொடைக்கானல் லயன்ஸ் கிளப் சார்பாக நடைபெற்ற சிலம்ப போட்டியில் 10ஆம் வகுப்பு மாணவர் ஆர் சிவகணேஷ் 3ஆம் இடம் பெற்றார். ஆறுமுகா டேபிள் டென்னிஸ் அகாடமி நடத்திய மேடை பந்தாட்ட போட்டியில் 11ஆம் வகுப்பு மாணவர் ஏவி ராம்குமார் முதலிடம் பெற்று வெற்றி கோப்பையை பெற்றார். லயன்ஸ் கிளப் சார்பாக நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் 9ஆம் வகுப்பு மாணவர் கேஆர் தினேஷ் முதலிடம் பெற்றார்.
தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மதுரை மகால் மண்டல அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் நம் பள்ளி மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றனர். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான கைப்பந்து போட்டியில் வரலாற்றில் முதல் முறையாக நம் பள்ளி மாணவிகள் வெற்றி மகுடம் சூட்டினர். நான் வாசிக்கிறதுலாம் மாணவர்களுக்கு கேட்குதான்னு தெரில. இதெல்லாம் முக்கியமான சொல்கிறேன். ஒன்றும் கர ஒலிலாம் ஒன்றும் எழுப்ப மாட்டேங்கிறீங்க. என்ன படிக்கிறேன்னு கேட்குறீங்களா அப்படின்னு தெரியல. முக்கியமானது சொல்கிறேன். நம்ம பள்ளியினுடைய பெண்கள் அதாவது மாணவிகள் வந்து வெளியில் போய் சாதித்தது விளையாட்டு, அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். 19 வயதுக்கு உட்பட்டோரான கோகோ போட்டிகளிலும் 14, 17, 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான எரிபந்து போட்டிகளிலும் வாகை சூடினர். 17 வயதுக்கு மேற்பட்டோருக்கான மேஜை பந்தாட்ட போட்டியிலும் வெற்றி பெற்று பெருமை சேர்த்தனர். மொத்தத்தில் மண்டல அளவிலான தடகள போட்டியில் நம் பள்ளி மாணவிகள் அதாவது மாணவர்கள் பொதுவாக நம்ம மண்டலத்தில் சென்ட் மேரிஸ் ஸ்கூல் தான் எப்போவுமே டாப்பில் இருப்பாங்க. நம்பர் 1 அவங்க தான். அதற்கு அடுத்தாப்பில் நம்ம 2வது இடம் வாங்கணும். அந்த தடவை நிறையா பள்ளிகள், ஒரு ஏறத்தாழ 20 பள்ளிகளில் நம்ம ஸ்கூல் வந்து விளையாட்டு போட்டிகளில் 2வது இடம், 2ஆம் இடம் பெற்று பெருமை சேர்த்தனர். குறிப்பாக நம் பள்ளி மாணவியர்கள் பல்வேறு போட்டிகளில் வாகை சூடியது நம் பள்ளியின் வரலாற்று சரித்திரத்தின் மற்றொரு மகிடமாய் மிளிர்கிறது. மேலூர் கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட மதுரை தெற்கு, கிழக்கு, வடக்கு மண்டலத்தில் உள்ள பள்ளிகள் இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில், அதாவது 4 மண்டலங்கள் நடந்த விளையாட்டுப் போட்டிகளில் நம் பள்ளி மாணவ மாணவியர்கள் 2ஆம் இடம் பெற்று கோப்பையை கைப்பற்றினர். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சினுடைய நீதியரசர் உயர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் நம் பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி கோப்பையை வழங்கி பெருமைப்படுத்தினார். தொடர் வெற்றிகளால் நம்மை வெற்றி படிகளில் சிகரத்தின் உச்சிக்கு அழைத்து சென்ற நம் உடற்கல்வி ஆசிரியர் திரு R காசி அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். தொடர்ந்து பல போட்டிகளிலும் கல்வியிலும் வெற்றி தரத்தை பதித்து வரும் நம் மாணவர்களும் அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து இடைவிடாது பாடுவரும் நம் ஆசிரியர் பெருமக்களும் அலுவலக அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களின் முயற்சிக்கு தூண்டுகோலாக இருந்து வழிநடத்தும் நம் பள்ளி செயலருக்கும், நம் பள்ளிக்குழு தலைவருக்கும், நிர்வாக உறுப்பினர்களுக்கும், உறவின் முறை சார்ந்த பெரியோர்களுக்கும் நன்றிகளை சமர்ப்பிப்பதில் மன நிறைவடைகிறேன். தொடரட்டும் நம் சாதனை, ஓங்கட்டும் நம் பெருமைகள் என கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள மாமன்ற உறுப்பினர் அவர்கள் அவசர அலுவல் காரணமாக செல்ல இருப்பதால் முதலை அவரை சபைதனில் சிறப்பு சேர்ப்பதில் நாம் பெருமகிழ்வு அடைகின்றோம். நம் மண்ணின் மைந்தர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் அன்பர், இரவும் பகலும் மக்கள் சேவையில் மனமகிழும் ஏந்தல், தான் இணைந்திட்ட கழகத்தின் வளர்ச்சிக்கு நாளும் பாடுபடும் உத்தமர், நம் பள்ளியின் வளர்ச்சியில் உறுதுணையாய் நின்ற தூயவர், கடந்த ஜனவரி 26 அன்று தெற்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பூமிநாதன் அவர்களின் பொற்கரங்களால் நாம் நம் நடுநிலைப் பள்ளியினுடைய கட்டட வளர்ச்சிக்காக ரூபாய் 15 லட்சம் பெற்றோம். அதற்கு அடித்தளம் அமைத்து தந்த நமது மாமன்ற உறுப்பினரை இச்சபைதனிலே பெருமிதம் செய்வதில் நாங்கள் மகிழ்வடைகின்றோம். அவருக்கு பொன்துகில் போர்த்து சிறப்பு சேர்க்குமாறு நம் பள்ளி செயலர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வேண்டுகின்றோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்குமாறு மேல்நிலைப் பள்ளியினுடைய பள்ளிக்குழு உறுப்பினர் திரு நாகரத்தினம் அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம். திரு NR செல்வம் அவர்களையும் திரு நாகரத்தினம் அவர்களையும் அன்போடு வேண்டுகின்றோம். மேல்நிலைப் பள்ளி சார்பாக அவருக்கு நினைவு பரிசு வழங்குமாறு பள்ளிக்குழு தலைவர் அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம். மாமன்ற உறுப்பினர் அவருடன் வருகை புரிந்துள்ள திரு ஆனந்தன் அவர்களுக்கு திரு சேர்வ சுந்தர் அவர்களை பொன்துகில் போர்த்து சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். நமது மாமன்ற உறுப்பினர் அவர்களை உங்கள் முன் சிறப்புரை நல்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். நாடார் மேல்நிலைப்பள்ளியின் 66வது ஆண்டு விழாக்கு அழைத்தமைக்கு முதற்கொண்ட நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கட்சிப்பணி கொஞ்சம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரம் நான் போக வேண்டியது இருக்குது. நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். பசங்க எல்லா பேரும் முதல்ல வந்து நேரத்தையும் காலத்தையும் பார்த்து படித்து நல்லபடியாக வளரணும். அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிற உசைன் போல்ட், அவர் ஓட்டப்பந்தய வீரர். அவர் ஓடுகின்ற ஒவ்வொரு நொடிக்கும் வந்து பல கோடிகள். அவர் ஒரு ரேஸ் உள்ளே நுழைஞ்சாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் ஓடினார்னா அந்த செகண்ட்ஸ் கணக்குக்கு அவரோட சம்பளம் வந்து கோடிகளில் போய்கிட்டு இருக்கு. அது வந்து அந்த நம்ம வந்து அதை கோடின்னு நினைக்கக்கூடாது. அவர் எந்த வயசுலேருந்து அவர் உழைச்சிருப்பார், எந்த வயசுலேருந்து அது எவ்வளோ ஒரு கடினமான உழைப்பு இருந்திருக்கும். ஒவ்வொரு உழைப்பும் பின்னாடி தான் நமக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்கும். அவர் ஒரு 5 வயதில் இருந்து அந்த ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிச்சிருந்திருந்தனால தான் ஒரு 17-18 வயசுலலாம் ஒரு மில்லியனருக்கு ஈக்குவலாக அவரோட வளர்ச்சி வளர்ந்துருக்கு. அந்த வளர்ச்சின்றது வந்து நம்ம வந்து அதோட பெரிய உழைப்பை பார்க்கணும். அதே மாதிரி தான் நம்மளோட வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோமோ அந்த படிப்பு நமக்கு பிற்காலத்தில் ஒரு பெரிய பெருமையை சேர்க்கும். அது மாதிரி தான் காலம் வந்து கண் போன்றது இல்லை, பொன் போன்றது இல்லை, உயிர் போன்றது. ஒவ்வொரு நொடியும் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். உயிர் எப்படி ஒவ்வொரு நாளும் இதையும் ஒவ்வொரு நொடி துடிச்சிக்கிட்டு இருக்கோ அந்த துடிப்பை தான் நம்ம மெயினாக வச்சு படிக்கணும். படிப்பை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உங்களை உயர்த்தாது. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மதுரை தெற்குவாசல் நாடார் உறவுமுறைக்கு பாத்தியப்பட்ட நாடார் மேல்நிலைப்பள்ளி 68வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம உறவுமுறை 100 ஆண்டு கடந்தது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் நான், ஒரு நிர்வாகம் இடம் கொடுத்துருக்காங்க, ஒரு நிர்வாகம் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் வந்து அதை செயல்படுத்திக்கிருக்கோம். முதல் வந்து ஒழுக்கம் இருந்தாலே படிப்பு வந்துடும். ரெண்டாவது வந்து அம்மா அப்பா பேச்சை கேட்டிங்கன்னா உடனே படிப்பு வந்துடும். மூணாவது ஆசிரியர். இந்த மூணையுமே நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக படித்து வெற்றி வாகை சொல்லலாம். நம்ம பள்ளியை பொறுத்தளவுக்கு ப்ரீகேஜிலேருந்து +2 வரைக்கும் நம்ம நடத்திக்கிருக்கோம். எந்த மாணவருக்கும் எந்த குறையும் கிடையாது. அரசு உதவி பண்ணுறாங்க, உறவுமுறை உதவி பண்ணுறோம். காலை உணவு, மதிய உணவு, சாயங்காலம் சுண்டல் எல்லாம் கொடுத்து படிப்புக்காக செலவு பண்ணுறோம். மாணவர்கள் நீங்கள் வந்து நல்லபடியாக படித்து மதிப்பெண் பெற்று இந்த உறவுமுறைக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறவின் முறையினுடைய செயலர் திரு மயில்ராஜன் அண்ணாச்சி அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது பாரம்பரியமிக்க உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட நாடார் மேல்நிலைப் பள்ளியின் 68வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முன்னாள் மாணவர் ஆர் செந்தில் ராஜா, அதாவது வள்ளுவரின் வாக்குக்கேற்ப ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லாது ஊதியமில்லை உயிருக்கு, தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டுங்கிற வள்ளுவர் வாக்கு போல நம்ம மேல்நிலைப் பள்ளியின் மதிய உணவு மாலை வகுப்புக்காக ஒரு பெருந்தொகையை கொடுத்து உதவி இருக்கும் அவர்களுக்கு ஒரு நீண்ட கரகோஷத்தை எழுப்பி அவர்களுக்கு நன்றியும் அவர் குடும்பத்தார்களுக்கும் ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்மளது கவுன்சிலர், நமது மாமன்ற உறுப்பினர் ஓட்டு கேட்கும்போது எப்படி வந்தாருன்னா, எங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு ஓட்டு போடுங்கன்னாரு. ஆனால் இன்றைக்கி வர அவர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளையாகவே இருந்து எல்லா செயல்களையும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நமது பொறியாளர் நம்ம ஆர் ராமசுப்ரமணியன் அவர்களை சொல்லணுன்னா, அவர் வந்து நம்மளுக்கு இந்த கட்டட கூடுதல் வகுப்புக்காக 15 லட்சம் வாங்கி கொடுத்ததில் அவரோட பங்களிப்பு பெரும் பங்களிப்பு. அவருக்கு ஒரு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மாணவர்களுக்கு, அதாவது மனிதனோட வாழ்க்கையை வந்து 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து கற்கும் பருவம், உழைக்கும் பருவம், ஓய்வு பருவம். இதில் வந்து கற்கிற பருவம் தான் நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம். ஒரு மரத்துக்கு வேறு எப்படி எவ்வளோ முக்கியத்துவமோ
அது மாதிரி நம்மளோட கல்வி தான் வந்து உங்கள் எதிர்காலத்தை வந்து சீரும் சிறப்புமாக உண்டாக்கும். ஒரு கட்டடத்தின் அஸ்திவாரம் போல். அதனால் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் ஒரு கல்வியோட சிறப்பை சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவைங்கிறார் வள்ளுவர். இந்த விழிச்செல்வங்கிறது செல்வம் வந்து எல்லா செல்வத்தோட கல்வி செல்வம் தான். பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு, எல்லா நலனும் ஈனும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடும்பம் நரம்பின் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாது நின்றபடி சாயம், எல்லா சொத்தெல்லாம் விற்று கற்ற கல்வியாம் விளைவது இன்பம் மேன்மை, கல்வியிலார் கண்ணிலார் என்க. விவேக சிந்தாமணியில் வெள்ளத்தால் அழியாது வேந்தராலும் கொள்ளத்தால் முடியாது, வெந்தலால் வேகாது கல்வராலும் கல்வருக்கோ அரிது காப்பதோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க பொருள் தேடி உழல்வது என்னங்கிறார். அதாவது கல்விங்கிற சொத்து வந்து பெரிய சொத்து. மூதுரையில் மன்னரின் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரின் கற்றோன் சிறப்புடையான், மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறாரு மூதுரையில். அப்படிப்பட்ட கல்விகளை வந்து நீங்கள் இந்த சீரும் சிறப்புமாக கிடந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் தீய பழக்கத்துக்கு ஆளாகாமல் கல்வியை கற்கணும். எந்த இணையத்துக்கே ஒரு +2 நான் முடிக்க தண்ணியே செல் பக்கமே போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு இந்த வாட்ஸ்அப் நிறுவனத்தை வந்து ஃபேஸ்புக் வாங்கினாங்க. $15 பில்லியன் வாங்கியிருக்காங்க. அந்த $1 பில்லியன் 100 கோடி ரூபா. 15 × 100 15,000 கோடி. ஒரு டாலருங்கிற மதிப்பு இன்றைக்கி 85 ரூபா வரும். அப்போ அதை பெருக்கி பார்த்தோம்னா பல லட்சம் கோடிகள் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. அவங்களோட மூலதனம் என்னென்னா நம்மளோட ஒரு தூக்கமின்மை அதோட அடிமையாகி இன்றைக்கி பேப்பர் செய்திகள்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு மோசமான செய்திகள் அத்தனையும் மூலதனத்தை பயன்படுத்தி அவங்க வந்து அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம பழி எடுத்து நம்ம வாழ்க்கையை வந்து வீணாக்கக்கூடாது. அந்த கல்வி கற்கிற பருவத்தில் வந்து ஒரு குறிக்கோளோடு இருக்கணும். நான் வந்து எதிர்காலத்தில் இதாகணும் அதாகணும், ஒரு டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஒரு பொறியாளர் ஆகணும், இப்படின்னு ஒரு குறிக்கோள்களை நம்ம உண்டாக்கிட்டு நம்ம வந்து அதுக்கான பாடுபடணும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கைங்கிறது முகவரி இல்லாத கடிதம் போல், அனுப்புனர் பெறுநர் இல்லாத ஒரு கடிதம் எங்கே போகும்? குப்பைக்கு தான் போகும். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமைதாராயோ சிவசக்தி, நிலச்சுமையிடம் வாழ்ந்திட குறுகியவையாங்கிறாரு. அதாவது குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு பூமிக்கு பரமாகவும் இதாயிரும். அந்த குறிக்கோள் வந்து நினச்சிட்டா மட்டும் போகாது, ஒரு நீண்ட உழைப்பு கொடுக்கணும். மேதக அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு? கனவு காலங்கள்ங்கிறாரு. கனவுங்கிறது தூக்கத்தில் வர்றது கிடையாது, உன்னை தூங்க விடாமல் செய்கிறதுங்கிறதான் கனவுங்கிறாரு. அந்த கனவுகள் வந்து நம்ம கடுமையான உழைப்பு, எண்ணிதல் நினைத்தல் எண்ணிதல் முடிதல் வேண்டும், நினைப்பவை நல்லவை வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டுங்கிறாரு. அந்த 4 இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு குறிக்கோளை வந்து அடைய முடியும். கடுமையான உழைப்பு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் வர்ற நம்மளுக்கு முன்னேற்றத்துக்கு பெரிய தடையாக இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனம் தான். அந்த சோம்பேறித்தனத்தை வந்து முற்றிலும் ஒழிக்கணும். சோம்பேறித்தனத்துக்கு சொல்கிறார், நெடுநீரார் மறவி மடி துயில் 4ம் நெடுநீரார் காமக்கலன்கிறாரு. அந்த 4 இருந்துச்சு. மடி சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை வந்து நீண்ட நேரம் செய்கிறது, அப்புறம் மறந்து போயிட்டேங்கிறது, அப்புறம் பார்த்தா நைட்டெல்லாம் முழிச்சிட்டு பகல்லாம் தூங்கி நம்ம பொழுதெல்லாம் வீணாக்கடித்தோம்னா எந்த ஒரு இதையுமே நம்ம அடைய முடியாது, இலக்கு அடைய முடியாது, வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு சமீபத்தில் வந்து சிறுபதிங்கிற ஒரு மலையில் குடியிருக்கிற திருவண்ணாமலை மாவட்டம் நீலகிரி ஜவாது மலை நீலகிரி மாவட்டத்தில் புலியூருன்ற கிராமத்தில் பிறந்த சிறுபதிங்கிற ஒரு பெண் வந்து சிவில் சர்வீஸ் நீதிபதி பரீட்சைக்கு எழுதி தேர்வாகியிருக்காங்க. அந்த கிராமத்துக்கு போகிறதுனா நைட்டு வந்து பஸ் வசதி இருக்காங்க. ஏன்னா விலங்குகள் நடமாடுறதுனால அந்த பஸ் வசதி இல்லாத ஒரு எந்த வசதியும் இல்லாத ஒரு தங்களால் சாதிக்க முடியுது அப்படின்னா எல்லா வசதியும் இருந்ததுனால நம்ம ஏன் சாதிக்க முடியாது? அதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிடணும். அதுபோல் தெய்வத்தில் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருங்கிறார் வள்ளுவர். நம்ம வந்து முடியாதுன்னு எந்த செயலையுமே ஒதுக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு வந்து பலன் கிடைக்க தான் செய்யும். இந்த படிப்போட வந்து கூடுதல் வந்து ஒழுக்கம் இருந்தால் தான் வந்து
எந்த காலத்துலேயுமே நம்ம வந்து பிரகாசிக்க முடியும். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு நல்லாவே இருக்காது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினை மோப்பப்படுங்கிறாரு. ஒழுக்கம் வந்து உயிரோட மேலே அப்படிங்கிறாரு. அறம்போல் கூர்மை எண்ணெயிலும் மரம்போலாவார் மக்கள் பண்பு இல்லாதவருங்கிறார். அதாவது நீ எவ்வளோதான் பெரிய புத்திசாலி ஷார்ப்பான அறிவுள்ளவனாக இருந்தாலும் மக்கள் பண்பு இல்லாட்டி நீ வந்து எதுக்குமே சரியாக வரமாட்ட. அதாவது மக்கள் மரங்கிறாரு. ஏன்னா ஐந்தறிவு உள்ள விலங்கோட கூட ஒப்பிடலை. அதுக்கும் கீழே நீ ஓரறிவு உள்ள மரம், ரொம்ப கேவலமான ஆள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால் நீங்கள் நல்லபடியாக படித்து நாங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நம்ம பள்ளிகளுக்கும் பெருமையை சேர்த்து உங்கள் தாய் தந்தைகளுக்கு தாய் என்ன ஒரு பெற்ற தாய்க்கு என்ன சந்தோஷம், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தாய் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய்ங்கிறாங்க. நம்ம மகன் வந்து நல்லா படித்தவனை விட பெரிய ஒரு சான்றோன்னு கேட்கும்போது அவங்க உங்களை பெற்றதோட சந்தோஷப்படுவாங்க. தந்தை மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளன சொல். அதாவது இந்த பையனை நான் பிறக்கிறதுக்கு நான் மகனாக பிறந்ததுக்கு இந்த தகப்பன் எப்படி கொடுத்து வச்சாரோ அப்படிங்கிற ஒரு பெருமையை சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடணும். நல்லா படித்து ஒழுக்கத்தோட கூடி படித்து இந்த பூமியில் ஏண்டா வந்தோம் பிறந்தோம் இல்லாமல் பாரதி சொன்ன மாதிரி தேடிச்சோறு சினந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமை உழன்று பிறவாடல் பல செயல்கள் செய்து நரைகூடி கிளைப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிரையாகி பின்பு மாயம் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்ந்து விடுவேனோ என்ற நினைத்தாயோங்கிற பாரதி வாக்குப்படி நல்லபடியாக கல்வி கன்று நல்ல நாட்டுக்கும் நம்ம பள்ளிக்கும் ஒரு பெருமை சேர்த்து தரவேன். நான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து முன்னாள் மாணவர். 1ஆம் கிளாஸ்லேருந்து 11th வரை இந்த ஸ்கூலில் படித்தேன். எங்கள் ஸ்கூல் வந்து பெரிய பாரம்பரியமிக்க பல அறிஞர்கள், பல நல்ல மனிதர்கள். எங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் எங்கள் பருவத்தில் போட்ட வித்து தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்குறதுல எங்கள் பள்ளிக்கு முதலிடம். அதனால் ஒழுக்கமாக வாழ்ந்து நல்ல பெருமையாக சேர்க்கும்படி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறவின்முறை செயலர் ஐயா அவர்களுக்கு நன்றி. நம் சிறப்பு விருந்தினரை கௌரவப்படுத்தும் தருணம் இது. திரு செந்தில் ராஜா அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்வடைகிறேன். தென்வாயில் மைந்தர், ராஜேந்திரன் இந்திரா அம்மையாரின் அருந்தவ புதல்வர், போற்றுதலுக்குரிய நம் பள்ளியின் மேனாள் மாணவர், ஆர்ஆர் ஃப்ளேவர்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் நிறுவனத்தின் மேலாளர், 27 வருட அயராத உழைப்பு உயர்த்தியது உன்னத பெருமையோடு அன்னமிட்டு உயர்ந்தவர். நம் பள்ளி மாணவர்களின் காலை சிற்றுண்டிக்காக கடந்த 10 ஆண்டுகளாக மாணவர்கள் கரவோசை முழக்கி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகிறோம். 10 ஆண்டுகளாக அயராது நன்கொடை நல்கும் மனது இந்த ஆண்டும் நீங்கள் கேட்பதற்கு முன்பே அள்ளித் தருகிறேன் என்று கூறி 30,000 பணத்தை நம் மாணவர்களின் சிற்றுண்டிக்காக அள்ளித்தந்த கொடை வள்ளலை வருக வருக என வரவேற்று அவருடைய குடும்பத்தாரையும் இத்தருணத்தில் வருக என அன்போடு அழைத்து அவருக்கு சிறப்பு சேர்க்குமாறு நம் பெரியோர்களை வேண்டுகிறோம். நம்முடைய உறவின் முறையினுடைய கௌரவ தலைவர் திரு ST ராஜன் அவர்களை அவருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய குடும்பத்தினரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பு சேர்க்குமாறு நம் பள்ளி செயலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். துணைவியருக்கும் நம் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்துயில் போர்த்து சிறப்பு சேர்க்கிறார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் கண்கலங்கி என் மகன் இப்பள்ளியின் மேனாள் மாணவர், என்ன தவம் செய்தோனோ என் மகனை இம்மேடையில் நான் காண என்ற உணர்ச்சி பெருக்கோடு நிற்கும் அக்குடும்பத்தினரை கரவோசையால் பாராட்டுவோம். நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்புரை நல்க வருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வேண்டுகிறோம்.
அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நாடார் மேல்நிலைப்பள்ளி 68வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பள்ளி நிர்வாக குழு முதன்மையானவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அறப்பணிக்குழு மற்றும் மாரியம்மன் கோயில் நிர்வாக குழு நிர்வாகிகளுக்கும் முன்னாள் இந்நாள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியைகளுக்கும் இந்நாள் முன்னாள் ஆசிரியர்கள் ஆசிரியைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று என்னோடு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மாநகராட்சி பொறியாளர் திரு ராமசுப்பிரமணியம் அவர்களையும் 53வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு அருண்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். என்னோட கல்வி பயணத்தை 1981 முதல் வகுப்பில் நாடார் நடுநிலைப்பள்ளியிலேருந்து ஆரம்பித்தேன். 8வது வரை 88 முடிச்சுட்டு 89 நாடார் மேல்நிலைப்பள்ளிக்கு போய் ஜாயின் பண்ணேன். அப்போது இங்கே நான் 1வது படிக்கும் பொழுது இருந்த தலைமை ஆசிரியர் திரு சிவசாமி அவர்கள், 9வது நான் அங்கே போய் ஜாயின் பண்ணும் பொழுது இருந்த தலைமை ஆசிரியர் திரு ஜே ஜபதுரைன்றவங்க. அதுக்கப்புறம் அங்கே எனக்கு ராஜாமணின்ற ஒரு தலைமை ஆசிரியர் கிடச்சாங்க. நான் இந்த அளவுக்கு நீங்கள் உட்காந்துருக்கிற அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முழு ஒத்துழைப்பும் உத்வேகமும் கொடுத்த ராஜாமணி சார், திரு எம் ராஜசேகர் சார், திரு எம் மனோகரன், திரு எஸ் மனோகரன், திரு டி பாலசுப்ரமணியம், திரு வி சுப்பிரமணியம், திரு வி கோபாலகிருஷ்ணன் மற்றும் தமிழ் ஆசிரியர்கள் நாகசுந்தரம், ஏ அருணாச்சலம், இவர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை மாதிரி உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய ஆண்டு விழாக்களில் நான் கலந்துருக்கேன். அப்போது எனக்கு ஒரு சின்ன கற்பனை இருந்தது. நான் படித்த பள்ளிக்கு ஏதாவது செய்யணும், அந்த ஸ்டேஜிலிருந்து உங்களை பார்த்து சில விஷயங்கள் இந்த பள்ளிக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்தது டி பாலசுப்ரமணியம் அவர்கள். இந்த மாணவர்களுக்காக காலை உணவுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்கும் பொழுது முதல்ல எனக்கு முழு ஒத்துழைப்பையும் நல்ல ஒரு ஆதரவையும் தெரிவித்த என் நண்பர்கள் ஏஆர் வெங்கடேஷ், ராஜேந்திரன், ஆறுமுகம், இந்த மாதிரி நண்பர்கள்லாம் எனக்கு சேர்ந்து நீ செய்ய, இந்த ஸ்கூலுக்கு செய்ய, ஜி கண்ணன் நீ செஞ்சிட்டே இரு, உன்னால் தான் அது முடியும், நீ இங்கேருந்து நல்லா படிச்சிருக்குன்னு சொல்லி ஆர்வப்படுத்தினாங்க. அதுக்கு மேலே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்த என் அப்பா ராஜேந்திரன், அம்மா இந்திரா, என்னோட சகோதரிகள், ஆசிரியர்கள், முக்கியமாக என்னோடய மனைவி முத்துலட்சுமி, என் குழந்தைங்க எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டேஜிலையுமே ஒவ்வொரு விதமாக என்னை ஊக்கப்படுத்தி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. இதை நான் இந்த மேடையிலிருந்து சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே சார்லாம் உட்காந்துருக்காங்க, ராஜசேகர் சார் இருக்காங்க, மாண்டராஜ் சார் இருக்காங்க, அவங்க பேரை சொல்ல மறந்துட்டேன். அவங்களாம் எனக்கு 10th என்கிட்ட உள்ள திறமை எனக்கே தெரியல, சில விஷயங்களில் நீ இப்படி வருவ, நல்லா பண்ணுன்னு சொல்லி ஊக்கப்படுத்தினாங்க. பிடி மாஸ்டர் ராஜு சார் இருக்காங்க, டிராயிங் சார் தானுமலையன் அவர்கள்லாம். இது தான் என்னோட சப்ஜெக்ட் இல்லைனாலும் பாலசுப்ரமணியம் சார், ஜோசப் சார்லாம் என்னை அப்பயே நல்லா ஊக்கப்படுத்தினவங்க தான். இன்றைக்கி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த பள்ளியும் இந்த பள்ளி குழுவும் பெரிய மோட்டிவேஷன் எனக்கு. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும். படிக்கிற காலத்தில் படிக்காமல் வேறு ஏதாவது விஷயங்களில் மொபைல் ஃபோன், லேப்டாப், ஐபேடுன்ற இதில் உள்ளே மூழ்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியாதுன்ற நெகட்டிவாக சொல்லலை. இந்த நேரத்தில் படிக்கிற காலத்தில் நல்லா படிச்சிங்கன்னா பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். இதே நிலைமையில் இதே ஸ்கூலுக்கு உங்களாலையும் நல்லது செய்ய முடியும். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்க முடியுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். போட்டி போட்டு படிங்க, பொறாமப்பட்டு படிக்க வேண்டாம். போட்டியும் மற்றவங்களோட போட வேண்டாம், உங்களுக்குள்ளேயே போட்டுக்கோங்க. நீங்கள் 40 மார்க் எடுக்கிறீங்களா, உங்களோட போட்டி போட்டு அடுத்து 60 மார்க் எடுங்க, திரும்பவும் உங்களோட போட்டி போட்டு 80 மார்க் எடுங்க. இந்த போட்டின்றது ஆரோக்கியமான விஷயம். இன்றைக்கி உலகம் ரொம்ப போட்டிமயமாக போயிடுச்சு. 100 பேர் வேலைக்கு 1,00,000 பேர் விண்ணப்பிக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம நல்லா படிக்கலைன்னா நம்மளால் இன்னும் ஒரு
10 வருஷம் கழித்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த படிக்கிற காலத்தில் 6-7 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா பின்னாடி 60-70 வருஷம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஒளிமயமாக சந்தோஷமாக இருக்குன்றதை சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரை இச்சபைதனில் அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்வடைகிறோம். பொறியாளர் திரு ராமசுப்பிரமணியன் அவர்கள் மாநகர் மதுரையில் பிறந்தவர். ஏழ்மையில் பிறந்தாலும் கல்வியால் உயர்ந்தவர். அரசு பள்ளி தந்த அருஞ்சொத்து, கல்வியே இவரின் மாபெரும் சொத்து. தந்தையை சிறுவயதில் இழந்தாலும் தாயின் வழிகாட்டுதலோடு மதுரை மாநகராட்சி பொறியாளராக உயர்ந்தவர். பல்கலை வித்தகர். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பதற்கேற்ப இவர் தம் அருந்தவ புதல்வி தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறையால் சிறந்த மாணவியாக தேர்வு செய்யப்பட்டு ரொக்கப்பரிசாக ரூபாய் 25,000 சிங்கப்பூர் செல்வதற்கான வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார். கல்வியால் உயர்ந்த கலைமகனாருக்கு சிறப்பு சேர்க்குமாறு நம் உறவின் முறையினுடைய கௌரவ தலைவர் திரு எஸ் முனிராஜன் ஐயா அவர்களை பொன்தியில் போர்த்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்குமாறு உறவின் முறையினுடைய துணை செயலர் திரு அருஞ்சனை ராஜன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். மேல்நிலைப்பள்ளி சார்பாக நினைவு பரிசு வழங்குமாறு உறவின் முறை பொருளாளர் திரு என்எல் ராஜன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். சீர்பெற பெற்ற சிறப்பு விருந்தினரை நாம் மாணவர்களுக்கு சிறப்புரை நல்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். தெற்குவாசல் பள்ளி நாடார் மேல்நிலைப்பள்ளியின் 68வது ஆண்டு விழாவுக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளார்கள். எனக்கு முன்னால் பேசிய சிறப்பு விருந்தினர் திரு செந்தில் ராஜா அவர்கள் இப்பள்ளியில் பயின்று இப்பள்ளிக்கான சேவைகள் செய்து வருவதை அறிந்து நான் மிக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். மாமன்ற உறுப்பினராகிய திரு அருண்குமார் அவர்கள் வழிகாட்டுதல்படி இத்தெருக்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுவதற்காகவும் மாநகராட்சியில் பொறியாளராகவும் பணியாற்றி வந்ததை பெருமையுடன் கொள்கிறேன். என் கண் முன்னே அமர்ந்திருக்கும் வருங்கால பொறியாளர்களை, வருங்கால மருத்துவர்களே, விஞ்ஞானிகளே, வருங்கால அப்துல் கலாம் அவர்களே, விவசாய பெருமக்களே, அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். பள்ளி மாணவர், ஆசிரியர், தலைமை ஆசிரியர் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பேரன்பும் மரியாதைக்குரிய பெரியவர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆசிரியரோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னுடைய மனைவியும் ஒரு ஆசிரியராக இருக்காங்க. அவங்க இடைநிலை ஆசிரியர். நீங்கள் கூட சொன்னால் கேட்டுக்கிடுவீங்க. இந்த 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களை எவ்வாறு கொண்டு செல்வது என்பது கடினமான வேலை. 5 வரைக்கும் படிச்சிருக்கவங்க வந்து பேசாதமாக இருன்னு சொன்னாலே அவங்க இருக்க மாட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்கணும், கிளாஸில் சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். இதுதான் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள். நீங்கள் 5 முடித்து இப்போ வெளியில் வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா, இந்த செல்லில் அதை அனுப்புனேன், அதை பார்த்தீங்களா, இதை அனுப்புனீங்களா, எதை பார்த்தீங்களா, இதுதான் ஒரு பொறியாளர் என்பது. இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு சீட்டு வாங்கணுன்னாலே இன்ஜினியரிங் சரி, மருத்துவம் சரி, முன்னெல்லாம் நீட் கிடையாது, இப்போ நீட் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்றிருக்கிறேன்.
அண்ணா பல்கலைக்கழகத்தில் பக்கத்தில் நெருங்கணும்னாலே ரொம்ப கஷ்டம். இன்னொன்று வந்து இப்போ உள்ள சட்டத்திட்டத்துப்படி ஆசிரியர் டெவலில் பெரம்பை வந்து பிடிங்கிட்டாங்க. ஆசிரியர் வந்து மாணவர்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த பெரம்பு இப்போ யார்கிட்ட இருக்குது? காவல்துறைகிட்ட இருக்குது. காவல்துறை கம்பெடுத்தால் நம்ம அடங்கி ஓடணும். ஆசிரியர் எடுத்தால் ஆசிரியர் அப்புறம் எதிர்த்து பேசி வீட்டிலேருந்து அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து, என்ன என் பையனை அடிச்சிங்களாம்ல, என் பொண்ணு பள்ளியத்துக்கு வர மாட்டேது, என் பையன் ஸ்கூலுக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆசிரியரை வந்து பேரண்ட்டை கூப்பிட்டு வந்து மிரட்டுறது, அடிக்கிறதுக்கே கம்பு இப்போ ஆசிரியர்கிட்ட இல்லை. கம்பெல்லாம் அந்த ஸ்கூலில் நான் ஒரு இடத்துல கூட நான் கம்பு பார்த்ததில்ல. ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரேன் போகிறேன், அன்பால் சாதிச்சிட்ருக்கிறாங்க ஆசிரியர் பெருமக்கள். இந்த பள்ளியோட வளர்ச்சி ஒரு சாதாரண சாதனை அல்ல, இது ஒரு சாதனை பள்ளி. அப்துல் கலாம் ஐயா உயிரோடு வந்திருந்தால் இப்பள்ளியை கட்டாயம் தெரிஞ்சிருந்து நம்ம பள்ளிக்காக நேரடியாக ஆய்வு செஞ்சு சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பார். உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தில். லேப் வசதியிலேருந்து எல்லாமே வச்சுருக்கிறாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் லேபுனால என்னன்னே தெரியாது. அவ்வளவு வசதிகளும் இந்த பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு இருக்குன்னா ஒரு பெருமைக்குரிய பள்ளிக்கூடம். குழந்தைகள் வந்து இடிப்பில் உள்ள நந்தவனம், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்கிறார் வைரமுத்து. பட்டை தீட்ட திட்டதான் வைரமும் என்கிறார் குழந்தை கவிஞர் ஆலா வள்ளியப்பா. இங்கு பட்டை தீட்டப்படும் ஆசிரியர்கள் பட்டை தீட்ட பயன்படுத்தப்படுகிறார்கள். சிறந்த ஆசிரியர் என்பவர் வகுப்பறையில் நுழைபவர் அல்ல, அனைத்து மாணவர் இதயத்தில் நுழைபவர் என்கிறார் மகாத்மா காந்தி. அனைத்து மாணவர்களின் முகத்தை பார்த்தாலே தெரியுது இதயத்தில் நல்விதைகளை விதைத்த இப்பள்ளி ஆசிரியர்கள் என்று. ஏடு தூக்கி பயிலும் இன்றைய சிறுவர்களே நாடு காக்கும் தலைவர்கள் நாளைய தலைவர்களாக மாறப்போகிறார் என்றார் குழந்தை கவிஞர் ஆலா வள்ளியப்பா. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் புஸ்தகத்தை திறக்கும் போது உங்கள் தாய் தந்தை பட்ட கஷ்டம் மட்டும்தான் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியணும். உங்களை காலையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு உங்கள் தாய் தந்தையர் வந்து என்ன தொழில் பார்க்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு பணம் கட்டி இப்பள்ளியில் சேர்க்க விட்டு இரவு ஆன பிறகு உங்களுடைய வீட்டில் வந்து சேர்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு புஸ்தகத்தை நீங்கள் திறக்கும் போதும் உங்கள் தாய் தந்தை கண்ணு முன்னாடி பட்டாங்கன்னா தான் அவங்களுடைய வேதனையும் கஷ்டமும் உங்களுக்கு தெரியும். அதனால் என்றைக்கும் தாய் தந்தையரை மறக்கக்கூடாது. அதே மாதிரி ஆசிரியரை கற்றுத்தந்த ஆசிரியரை என்றைக்கும் நீங்கள் மறக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், ஆசிரியர் உயிரை கொடுத்து உங்களுக்கு எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்தாங்க. உங்களுக்கு ஏணிப்படியாக உள்ளவர்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து உங்கள் ஆசிரியருக்காக ஒரு பலத்தை கைதட்டு கொடுங்க பார்ப்போம். இந்த பலத்தை கைதட்டு 1 கோடி நன்றிக்கு சமம். சரியா? அவங்க வந்து வேறு எதுவும் விரும்பலை, உங்களோட வந்து அன்பான ஒரு கைத்தட்டல், சொல்கிறத கேட்டு படிக்கணும், அதுதான் ஆசிரியர்கள் விரும்புகிறாங்க. நீங்கள் நல்லா படித்து பொறியாளராகவோ விஞ்ஞானராகவோ மருத்துவர்களாக வர வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளித்த இப்பள்ளி உறவின் வரைக்கும் மற்றும் பள்ளி பெரியவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சார்ந்தவராய் தன் துணைவியாரும் ஒரு ஆசிரியர் என்ற பெருமையோடு எங்களை பெருமையேற்றிய மாநகராட்சி பொறியாளர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துறையால் செம்மை சேர்க்குமாறு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை போற்றுதலுக்குரிய நல்லாசிரியர் பெருந்தகை திருமதி காந்திபாய் சுவாமியடியால் அவர்களை வாழ்த்துறை நல்குமாறு கரவோசையோடு அனைவரோடு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்துயில் போர்த்து சிறப்பு சேர்க்குமாறு நம் பள்ளி செயலர் அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம்.
இன்று ஒரு மிக சிறப்பான நாள். நாடார் மேல்நிலைப்பள்ளியின் 68வது ஆண்டு விழா. இந்த விழாவில் மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இங்கே நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம். எல்லோருக்கும் கிடைக்காத ஒன்று. எத்தனையோ பள்ளிகள் நம்முடைய சரகத்தில் மாவட்டத்தில் உண்டு. அந்த பள்ளிகளுக்கெல்லாம் கிடையாத ஒரு சிறப்பான நிகழ்வு நம்முடைய மாணவர்களுக்கு கிடைத்துள்ளது. நாடார் மேல்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, காமராஜர் இளம் மழலையர் பள்ளி, இன்னும் 5 அமைப்புகள், காமராஜர் அறப்பணிக்குழு என்று பல செம்மையாக இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சங்கத்திற்கு ஒரு அடித்தளமான ஒரு அமைப்பு உண்டு. முன்னிலை வைக்கிற நம்முடைய கணபதி ஐயா சொன்னாங்க, நிறைய நிர்வாகிகள், நம்முடைய சமூகத்து பெரியவர்கள் உதாரத்துவமாய் சில காரியங்களை செய்ததினால் நம்ம இன்னைக்கு இந்த தளத்தில் சந்தோஷமாக பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு கன்ஃபூஷியஸ் அப்படின்னு சொல்ல ஒரு அறிவியல் மேதை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். ஒரு வருட திட்டமிடுதலுக்கு ஒரு விதையை நடு, ஒரு வருஷ திட்டமிடுதலுக்கு ஒரு விதையை நடு, 10 வருட திட்டமிடுதலுக்கு ஒரு செடியை நடு, 100 வருட திட்டமிடுதலுக்கு கல்வியை கொடு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை, அந்த கன்ஃபூஷியஸ் அவர் சொன்ன வார்த்தை, 100 வருட திட்டமிடுதலுக்கு ஒரு கல்வியை கொடு என்று சொல்லிட்டு போனார். ஆனால் இன்றைக்கி நம்முடைய சமூகத்து பெரியவர்கள், அவர்களுடைய வழித்தோன்றல்கள் நமக்கு இன்னைக்கு அந்த கல்வியை கொடுத்துருக்காங்க. அதனால் ஐயா சொன்னாங்க, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இருந்த சொத்துக்கள், தன்னுடைய எல்லாவற்றையும் கூட ஒரு உறவின் முறைக்கு கல்வி என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கொடுத்தது தான் இது. நம்முடைய வயல்ராஜன் ஐயா சொன்னாங்க, கல்வியோட பெருமை எவ்வளவு, கல்வி இல்லை என்றால் கண்ணில்லை, கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, தொட்டனை தூறு மணற்கேனை மாந்தர்த்தம் கற்றனை தூறும் அருவி. எவ்வளவு கல்வி கற்கிறோமோ அந்த அளவு நம்முடைய அறிவு வளர்ச்சி அடையணும். நீங்கள் நிறைய கலை நிகழ்ச்சிக்காக காத்திருக்கீங்க. ஆனோடு நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு போனது ஒழுக்கம், ஒற்றுமை, கடின உழைப்பு, வளர்ச்சி என்பதான். இந்த பள்ளியிலே படித்து நான் இந்த பள்ளிக்கே மீண்டும் இந்த மேடை, இந்த தளம் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது என்று பெருமையாக சொன்னாங்க சீஃப் கெஸ்ட். இந்த பெருமை நம்முடைய முன்னாடி இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கூட கண்டிப்பாக வர வேண்டும். நான் ஒரு சின்ன பதிவை மட்டும் பதிவு செய்துவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். ஒரு சின்ன எறும்பு எப்படி இருக்கு, எறும்பை பார்த்து கற்றுக்கொள்னு சொல்றாங்க. ஒரு திருமறை என்ன சொல்லுதுன்னா, எறும்பை பார்த்து அதன் வழிகளை பார்த்து நீ ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எறும்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியும். தன்னோட காலத்தில் தனக்கு தேவையான பொருளை சேகரித்து வைத்துக்கொள்ளும். எல்லா உயிரினங்களும் மனிதன் கூட சேகரித்து வைக்கிற பழக்கம் இருக்காது. ஒரு கோடைக்காலமாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும், அது சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் கூட தனக்கு தேவையான பொருளை கொண்டு நீ பார்த்துருப்ப, சேர்த்து வைத்து கொள்ளும். இன்னைக்கு கூட நீங்களும் அப்படிதான் இருக்கணும். உன்னோட கடமை என்னது? அறிவை வளர்க்கிறது. உனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் எத்தனை புத்தகங்களை, நூல்களை கற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனை நூல்களை நீ திரும்ப திரும்ப படித்து கற்றுக்கொள்ள வேண்டுமா? இன்னைக்கு இந்த வெளிச்சம் தெரியுது, இந்த மைக் இருக்கு, இதற்கு எல்லாம் அடித்தளம் யாருன்னு சொன்னா, இந்த வெளிச்சத்தை கண்டுபிடிச்சது, லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? பல்பை கண்டுபிடிச்சது யாரு? வெரி குட், தாமஸ் ஆல்வா எடிசன். கிட்டத்தட்ட 1000 பொருட்களுக்கு மேலாக கண்டுபிடிச்சாரா. ஆனால் அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால், 8 வயதுல தான் அவர் கல்வி கற்கவே போனாரா. ஏன்னா அவருக்கு சரியா காது கேட்காது. அவருடைய பள்ளியில் அவருக்கு சரியா கொஞ்சம் குறைபாடு உள்ள மனிதர், அதாவது மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு சரியா கொஞ்சம் மெண்டல் அப்படிங்கிற மாதிரி. 8 வயதிலையும் அவர் பள்ளிக்கு கொண்டு சேர்க்கும்போது வெறும் 3 மாதங்கள் மட்டும்தான் கல்வி கற்றார். 3 மாதத்திற்குள்ளேயே அவங்க வீட்டுக்கு ஒரு கடிதம் வந்தது, உங்களுடைய குழந்தையை உடனடியாக கூட்டிட்டு போயிருங்க, ஏன்னா அந்த குழந்தை
ஒரு மெண்டல், அதனால அவனுக்கு சொல்லித்தர முடியாது. அந்த தாயார் வந்து அந்த லெட்டரை எடுத்துட்டு பையன்கிட்ட காட்டலை. அவன்கிட்ட சொன்னா, நீ பயங்கர திறமைசாலி, உனக்கு சொல்லித்தர அளவு திறமை மிக்க ஆசிரியர்கள் இங்கே இல்லை, அதனால் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு. இந்த லெட்டரையை அவர் எப்போ 1000 பொருட்களுக்கு மேலாக கண்டுபிடித்து ஒரு விஞ்ஞானியின் தந்தை என்று பெயர் பெற்ற பிறகு, தன் தாயார் மரணம் அடைந்த பிறகு பின்னால் தான் அந்த நோட்டை திறந்து பார்க்கும்போது இந்த லெட்டரை படித்து பார்க்குறாரு. அதில் உங்களுடைய குழந்தைக்கு கல்வி கற்றுத்தர முடியாத அளவு மூளை குறைபாடு உள்ள மனிதர், அவருடைய கண்களில் என்ன வந்துச்சா? கண்ணீர் வந்துச்சா. அப்போ ஒரு மூளை குறைபாடு உள்ள மனிதர் 1000 பொருட்களை கண்டுபிடிக்க முடியும் என்றால் உன்னால் என்ன முடியும்? அந்த அம்மா அவங்களே சொல்லி கொடுத்தாங்களா. 3 வருடங்கள், 8 வயதிலிருந்து 11 வயது வரை அந்த அம்மா தான் கல்வி கற்றுக் கொடுத்தாங்களா. அந்த 3 வருடத்துக்குள்ள 2000 புத்தகங்களை படித்து முடித்திருந்தாரா. அப்போ நீ எவ்வளோ புத்தகங்கள் படிக்கலாம்? எவ்வளவு புத்தகம் படிக்கிறோமோ அது உன்னுடைய மூளைக்கு எவ்வளவு இருக்குன்னா எவ்வளவையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. சரியான நேரத்தில் உனக்கு பயன்படும். அதனால உன்னுடைய பெற்றோர்கள்ட்ட உனக்கு பிறந்த நாள், உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள், யாருக்கு பிறந்த நாள்னாலும் என்ன செய்ய, உன்னுடைய சகோதரர், ரிலேட்டிவ் எல்லார்கிட்ட என்ன கேளு, புத்தகங்களை வாங்கித்தர சொல்லு. திரும்ப திரும்ப படி. அந்த படிக்க இன்றைக்கு பெரியோர்களாக இருக்கிற அனைவருமே புத்தகங்களை கற்றவர்கள். ஒரு அண்ணா பேரறிஞர் அண்ணா, அவர் ஒரு பெரிய ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவருடைய ஐயா உங்களுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் அப்படி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், 2 நாள் மட்டும் டைம் கொடுங்களே அப்படின்னு கேட்குறாரு. மருத்துவர் கேட்குறாரு, ஏன் சார் அப்படின்னு. ஒரே ஒரு புத்தகம் இருக்குது, அதில் பாதி பக்கம் முடிச்சுட்டேன், பாதி பக்கத்தை மட்டும் முடிச்சுட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க. அவருக்கு அந்த புத்தகத்தின் மேலே எவ்வளவு வாஞ்சை பாருங்க. பகத்சிங், அவரை தூக்கில் தொங்க விட போடுறாங்க. நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை, உனக்கு ஏதாவது கடைசியாக ஒரு ஆசை இருக்கா சொல்லுன்னு. ஒரே ஒரு புத்தகத்தில் 2 பக்கங்கள் இருக்குது, அதை மட்டும் நான் படித்து முடிச்சிடுறேன் அப்படின்னு. அப்படி காமராஜர் ஒவ்வொரு டிராவலில் வரும்போதும் புத்தகங்களை படிச்சுட்டே இருப்பாரா. இன்னைக்கு நீ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அது மட்டும் பத்தாது, எவ்வளவு புத்தகங்களை படிக்க முடியுமோ அவ்வளோ புத்தகங்களை படித்து, எப்படி எறும்பு தன்னுடைய காலத்தில் எல்லா காலத்திற்கும் தேவையான பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்கிறதோ அதுபோல் நீ என்ன செய்யணும், கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து எறும்பு இதை கொண்டு சேகரித்து வைக்குது, அந்த பொருள் அப்படியே கொண்டு விதைகளை எல்லாத்தையும் கொண்டு சேகரித்து வைக்கும். உனக்கு தெரியும், கோடை காலத்தில் விதையை கொண்டு சேகரித்து வச்சுட்டா குளிர்காலத்தில் அது என்ன வந்துடும், முளைவிட்டு வளர்ந்துடும். அப்போ அது என்ன செய்யுமா, எறும்பு எந்த இடத்துல முளை வருமோ அந்த இடத்த என்ன செஞ்சிருமா, கடிச்சு தூக்கி போட்டுட்டு அதை வச்சுக்குமா. அப்போதான் அவ்வளவு ஞானம் அதற்கு. அடுத்தது பாரு, அது எப்படி எறும்பு எப்படி போகும், வரிசையாக போகும். அதற்கு யாராவது உங்கள் டீச்சர் இருக்காங்களா, தலைமை ஆசிரியர் இருக்காங்களா, இல்லை காவலர் யாராவது, அரசு இருக்கா, இல்லை, எந்த அதிகாரிகளும் இல்லை. ஆனால் அது எப்படி செல்கிறது, வரிசையாக செல்கிறது. நீயும் கூட அந்த எறும்பை போல எப்படி செல்ல வேணும், ஆசிரியர்கள் உன்கிட்ட சொன்னாலும் சொல்லாட்டியோ உன்னை மேற்பார்வையில் பார்க்காவிட்டாலும் கூட உன்னுடைய கடமை வரிசையாக ஒழுங்கும் கிரமமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னாங்க. ஒழுக்கம் இருந்துட்டா எல்லாமே நமக்கு தானாக கிட்டிடும். வரிசையாக செல்ல வேண்டும் அந்த எறும்பை போல. அடுத்து பாரு, எறும்புக்கு தன்னுடைய எடையை விட 50 அளவு எடையை தூக்கி செல்லுவான். தன்னோட எடையை விட 50 பங்கு எடையை தூக்கி செல்லுமா. சின்ன எறும்புக்கே அவ்வளவு மன உறுதி இருக்கும் போது அது எது குறிக்குது, கடின உழைப்பை குறிக்குது. நீயும் கூட என்ன செய்யணும், இந்த உனக்கு கொடுக்கப்பட்டது படிப்பு கல்வி மட்டும்தான். இதை நீ கடினமாக உழைத்தால் ஸ்டேட் லெவலில் பள்ளிக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் எல்லாருக்கும் என்ன செய்யணும், பெருமை சேர்க்க வேண்டும். அடுத்து பாரு, அது அந்த ஒழுக்கத்துக்கு அது பாரு, அந்த எறும்பு ஒரு எறும்போட இன்னொரு எறும்பு என்ன செய்யுமா, தன்னுடைய எண்ணங்களை அது ஷேர் பண்ணிக்குமா, பகிர்ந்து கொள்ளுமா. அந்த பரிமாற்றும் திறன் அதற்கு உண்டா. இது என்ன எதுக்கு இருக்கிறது, நீயும் எப்போவுமே தனியாக இருக்கக்கூடாது. உனக்குன்னு ஒரு குழு கற்றல், ஒரு சின்ன குரூப்பு நண்பர்கள், உன் ஃப்ரெண்ட்ஸோட எப்போவும் அன்பாயிரு, கனிவாக காட்டு. பசங்க போகும்போது எல்லாருக்கும் நம்முடைய நண்பர்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆசிரியர்களோட நல்ல உறவுகளை ஏற்படுத்திக்கொள். நீ இன்னும் வளர்ந்து பெரிதான பின்னும் உன்னைய சரியானபடி வழி நடத்துவார்கள். உன்னுடைய பெற்றோர்களோட கனிவாக நடந்துக்கோ, உன்னுடைய உறவினர்களோட கனிவாக நடந்துக்கோ. நம்ம எல்லாரையும் எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்.
நீ மரியாதை கொடுக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? உனக்கான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வெறுமனையோட எறும்போட ஆயுசு நாட்கள் எத்தனைனா வெறும் 90 நாட்கள் தான். எத்தனை நாட்கள்? 90. வெறுமனே 90 நாட்கள் மட்டும் ஆயுட்காலம் உள்ள அந்த எறும்பு அவ்வளவு ஞானமாக உள்ளது என்றால் நம்முடைய ஆயுட்காலம் எத்தனை? 80 வருஷம். பலத்தின் மிகுதியான 90 வயசு. நம்ம எப்படி இருக்கணும்? இந்த எறும்பிடம் இருந்து நாம் கற்றுக்கொண்டு 12th எல்லாரும் சென்டம், 10th எல்லாரும் சென்டம். ஒரு ஆசிரியருக்கு மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியாக உனக்கு யாருன்னா உன்னுடைய ஆசிரியர்கள் தான். உன்னுடைய வெற்றிக்கு வெற்றித்தலமான பயணிக்கிற எல்லாத்துக்கும் யாரு தான் வந்து சந்தோஷப்படுவாங்க? அந்த குரு தான் சந்தோஷப்படுவாங்க. அந்த குரு சொல்கிறபடி கேட்டு, உங்களுக்கு தெரியும் காலையில் 6 மணிக்கே அனைத்து டீச்சர்ஸும் வந்துடுறாங்க, நைட்டு 8 மணி வரை உழைக்கிறாங்க. நீங்கள் இந்த 1 வருஷம் மட்டும்தான் அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் அந்த டீச்சர்ஸ் எப்படி? அவங்க பனிக்காலம் முழுவதும் காலையில் 6 மணிக்கு வந்துட்டு மாலை 8 மணி. ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே. வெரி குட். நீங்க உங்களுக்காக வர்றீங்க, ஆனா அவர்கள் யாருக்காக வர்றாங்க? உங்களுக்காக மட்டுமே. யாரும் அவங்கள கட்டாயப்படுத்தலை. உங்களை பார்க்கும்போது உங்களை உயரிய ஸ்தானங்களிலே நிறுத்தி வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக உழைக்கிற அவங்களுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னது? அவர்களுக்கு நீ ஒரு குட் மார்னிங் சொன்னால் கூட எங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தான். ஒரு சந்தோஷமாக நன்றி சொன்னால் கூட உங்ககிட்ட இருந்து நாங்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்கல. நீங்கள் சரியானபடி படித்து உயரிய நிலைக்கு வரணுங்கிற ஒரே காரணம்தான். முன்னாடி இருக்கிற நிர்வாகிகள்லாம் நீ ஒரு யோசித்து பார்த்தா அவர்களும் கூட ஹார்ட் ஒர்க்கு. அவர்கள் தன்னுடைய வேலை பணிகளுக்கு இடையே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி காலையிலே வேகமாக வந்து ஒரு மேற்பார்வை, ஈவினிங் ஒரு மேற்பார்வை, எல்லாம் யாருக்காகனா உங்களுக்காக மட்டும். நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நிர்வாகிகளுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் நான் வந்துருச்சு. இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இன்னும் இந்த 1 மாதம் கூட போதும். இதுவரை படிக்காத மாணவர்கள் கூட இந்த எறும்பை போல நீ கடின உழைப்பு பெற்றால் நம்முடைய பள்ளியை 100% வெற்றியடைய செய்யலாம். யாரெல்லாம்? எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு படித்து வரணும். இன்று எப்படி இந்த வெளிச்சமும் காற்றோட்டமும் போல இருக்குதோ இந்த எதிர்காலம் இந்த பரந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்குது. எந்த மேடை கிடைத்தாலும் நீங்கள் என்ன செய்யோ, எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ பயன்படுத்திக்கொள். இந்த வாழ்க்கையில் நீ இந்த ஒரு திறந்த புத்தகத்தை போல திறந்த மனதுடன் நல்ல எண்ணங்களுடன் வாழ்க்கையில் பெற்று பெற வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திரு எம் மனோகர் சார் அவர்களுக்கு பொன்துகில் போர்த்து சிறப்பு சேர்க்குமாறு உறவின் முறை தலைவர் திரு கணபதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரி சார். மாணவர்களின் நெருக்கடியான தருணம் இது. தாங்கள் படித்த ஆசிரியர்களின் பெருமக்கள் கால்களில் நம் உறவின் முறை பெரியோர்கள் வணங்கி வீழ்ந்து உங்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் எங்கள் ஆசிரியர்களை எவ்வளவு மதிப்போடும் மரியாதையோடும் வைத்திருக்கிறோம் என்று நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய தருணம் இது. கரவோசையால் அவர்களுக்கு சிறப்பு செய்வோம். திரு எம் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு பொன்துகில் போர்த்து சிறப்பு சேர்க்குமாறு உறவின் முறை பொருளாளர் ஐயா அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம். நம் பள்ளியின் மேனாள் முதுகலை வணிகவியல் ஆசிரியர் திரு எஸ் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு பொன்துகில் போர்த்து சிறப்பு சேர்க்குமாறு உறவின் முறை செயலர் திரு மயில்ராஜன் ஐயா அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம். திரு மான்ராஜ் சார் அவர்களை எங்கள் மாணவர்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் பேசி சிறப்பு சேர்க்குமாறு அனைவரின் சார்பாக அன்போடு வேண்டுகின்றோம். பணிவான வணக்கங்கள். நம்முடைய உறன்முறை பெரியார்கள் பள்ளி, உயர்நிலை, மேல்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளியினுடைய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மற்றும் உறவின் முறையினுடைய கிளை குழுக்கள் அனைத்திற்கும் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும்
பெரியோர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் உங்களைப் போல மாணவனாக இந்த பள்ளியிலே படித்தவன்தான். அப்பொழுது 1952-53ஆம் ஆண்டில் 3ஆம் வகுப்பில் இந்த கார்னரில் படித்தேன். அப்பொழுது எனக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள் அனைவருமே மணிகளாக, ரத்தினங்களாக, புஷ்பங்களாக இருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அப்பொழுது மணி சார் என்று அழைக்கப்பட்ட சுப்பிரமணியன் சார் அவர்களும், 4ஆம் வகுப்பிற்கு உயர்திரு நாகரத்தினம் சார் அவர்களும் அவர் ரத்னம், 5ஆம் வகுப்புக்கு வரும்பொழுது ஜேஎஸ் ராஜரத்னம் ஐயா அவர்களும் எனக்கு ஆசிரியர்களாக இருந்தார்கள். அப்பொழுது 3, 4, 5 ஆகிய 3 வகுப்புகள் மும்மூன்றாக இந்த பார்க்க, இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று, இந்த சைடு, இந்த இடத்துல தான் இருந்தது. எங்களுடைய பிளே கிரவுண்டே இதுதான். இங்கே கருப்பிக்கா மரம்னு ஒரு தூங்குமுஞ்சி மரம் இருக்கும். அந்த மரத்தடியிலிருந்து நாங்கள் படிப்போம். முக்கியமான கூட்டங்கள் எல்லாம் இங்கே தான் நடக்கும், போட்டிகளும் இங்கே தான் நடக்கும். இங்கே வந்தவுடனே எனக்கு என்னை அறியாமலே ஒரு உணர்வு ஏற்படுகிறது, மகிழ்ச்சியான உணர்வு. என்னை உயர்நிலைக்கு பள்ளிக்கு வருகிற பொழுது அங்கே 6ஆம் வகுப்புக்கு புஷ்பம் பொன்னுச்சாமி என்ற டீச்சர் இருந்தாங்க. 7ஆம் வகுப்புக்கு ஜேஎஸ் ராஜரத்னம் அவர்கள், அவர் ரத்னம். 8ஆம் வகுப்புக்கு வரும்பொழுது திரு பாக்கியநாதன் அவர்கள், ஆரோக்கியநாதன் அவர்கள் போன்றவர்கள் இருந்தாங்க. எல்லாம் ஆரோக்கியம், மணி, ரத்தினம், புஷ்பம் இப்படிமாகத்தான் இருந்தது. அவருடைய விடா முயற்சினால், அவருடைய வழி நடத்தினால நான் மேலும் மேலும் கற்க முடிந்தது. அடுத்து நடுநிலைப் பள்ளியிலிருந்து உயர்நிலைப் பள்ளி வளர்ந்த பொழுது அந்த பள்ளியில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் திரு வேல்முருகன் அவர்கள், அதற்கு அடுத்தபடியாக திரு எம் கருப்பையா அவர்கள் எனக்கு வழிகாட்டியாக, ஆசானாக, தாயாக, தந்தையாக, குருவாக இன்றும் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை, வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இல்லை என்றால் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியாது. ஏனென்றால் நான் சிறு கிராமத்தில் பிறந்தவன் தான். திரு மயில்ராஜன் அவர்களுக்கு தெரியும், அவருடைய தாத்தா ஊர் தான் என்னுடைய ஊரும். அங்கே பள்ளிக்கும் தோட்டத்திற்கும் ரொம்ப பக்கம். ஆக இடைவேளையிலையோ அல்லது பள்ளி நேரத்திலையோ பள்ளியை நீங்கள் கட்டடிக்கிறது மாதிரி நான் கட்டடித்து தோட்டத்துக்கு போயிடுவேன். ஏன்னா அங்கே ஆடு, மாடு, கழுதைகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதுகளை விரட்டுறதுக்கு போயிடுவோம். இந்த மாதிரி அதாவது படிப்பிலே நாட்டம் இல்லாமல் இருந்ததை அறிந்து என்னுடைய பெரியப்பா அவர்கள் இங்கே அழைத்து வந்து இங்கே நம்ம பள்ளியிலே சேர்த்தார்கள். இந்த பள்ளி என்னை வளர்த்தது, என்னை ஆளாக்கியது, இந்த உயர்நிலைக்கு கொண்டு வந்தது இந்த பள்ளி தான். இதை எனக்கு ஒரு பெருமையாகவே நான் கருதுகிறேன். இங்கிருந்த பெரியார்கள், சமூக பெரியார்கள் அனைவரும் பள்ளி வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபட்டார்கள். அவருடைய முயற்சியால், ஒத்துழைப்பால் அன்று கூரை கட்டடங்களாக இருந்தது இன்று வானளாவிய கட்டடங்களாக, பல்வேறு வசதிகளை கொண்டதாக, மாணவர்கள் சிரமமின்றி படிப்பதற்கு வசதியாக இது இருந்தது. எல்லாமே பெரியோர்களுடைய ஆசினால தான். எல்லாமே நாங்கள் சுருக்கமாக நான் சொல்லணும்னா, இண்டஸ்ட்ரி இஸ் த மதர் ஆஃப் சக்ஸஸ். உழைப்பே உயர்வு. விடாமுயற்சி தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை. எனவே ஒவ்வொருவரும் விடாமுயற்சியை, பெர்சிவரன்ஸ் இஸ் த கேட்வே ஆஃப் சக்ஸஸ் என்று சொல்வார்கள், அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். உனக்கு நாடு என்ன செய்தது என்பதை விட நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்பது போல நாமும் என்ன செய்யணும், நம்முடைய கடமையை உணர்ந்து நாம் பணியாற்ற வேண்டும். நீங்கள் மென்மேலும் உயர்ந்து நன்று படித்து சிறந்தவர்களாக விளங்க வேண்டும். நம்முடைய பள்ளி சிறிய பள்ளியாக அப்பொழுது இருந்தாலும் it has produced great men in different walks of life. எல்லா துறைகளிலும் சிறந்தவர்களை உருவாக்கி சாதனை படைத்திருக்கிறது நமது பள்ளி. எனவே இந்த பள்ளியில் கற்றதற்கும், இந்த பள்ளியிலே நான் ஆசிரியராக 1968-69 சேர்ந்து 2001
பணி ஓய்வு பெற்று இப்பொழுது உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் தான் முக்கிய காரணம் என்பதை நான் உணர்கிறேன். எனவே நன்றி மறவாமை மேற்கொண்டு மேலும் மேலும் நீங்களும் உழைத்து படித்து முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, என்னுடன் பணியாற்றி இன்று விழாவிற்கு வந்திருந்திருக்க ஆசிரிய சகோதரர்களே, இப்பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்களே, மேலும் நடுநிலைப் பள்ளியினுடைய ஆசிரிய சகோதர சகோதரிகளே, இந்த 68வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடார் மேல்நிலைப்பள்ளி என்ற பள்ளியில் 1969ஆம் வருடம் நாங்கள்லாம் பணியில் சேர்ந்தோம். பணியில் சேர்ந்து 2003ஆம் ஆண்டில் நான் ஓய்வு பெற்றேன். அதற்கு பிறகு கடைசி 2 ஆண்டுகள் இந்த நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றினேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் வரும்போது சாதாரண பட்டதாரி ஆசிரியராக பட்டப்படிப்பு முடித்து பிஎட் முடிச்சுட்டு இங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தோம். இந்த பள்ளி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சிக்காக இந்த நிர்வாகம் ஏற்பாடுகள் செய்திருக்கிறதோ, மாணவர்களுடைய கல்வி சிறக்க வேண்டும் என்று ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளவு ஒத்துழைக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஆசிரியர் பெருமக்களையும் இவர்கள் ஊக்கப்படுத்தினார்கள். நாங்கள் பணியாற்ற வந்தபோது வெறும் பட்டதாரி ஆசிரியர்களாக வந்தோம். நாங்கள் மேற்கொண்டு கல்வி பயில வேண்டும் என்று நினைத்தபோது எங்களுக்கு அனைத்து ஊக்கங்களையும் அளித்தது இந்த நிர்வாகம். அந்த அளவில் நானும் சரி, மிஸ்டர் மனோகரன், மிஸ்டர் மான்ராஜ் எல்லோருமே பட்ட மேற்படிப்பு படித்து எம்எட், எம்ஏ, எம்எட், எம்எஸ்சி இப்படி பல மேற்படிப்புகளை படிப்பதற்கு உதவியது இந்த பள்ளி. அதனால் மாணவர்கள் எந்த அளவிற்கு வளர்கிறார்களோ அதே மாதிரி ஆசிரியர்களும் வளர வேண்டும் என்ற ஆசையிலே அவர்கள் செயல்பட்டு எங்களையெல்லாம் ஊக்கப்படுத்தினார்கள். நாங்களும் அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே எங்களால் இயன்ற அளவு இந்த பள்ளிக்கு எவ்வளவு போதிக்க முடியுமோ மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு போதித்தோம். சிறந்த ரிசல்ட்டுகள் அப்பப்போ கிடைத்தது. எல்லாவற்றிற்கும் எங்களுடைய தலைமை ஆசிரியர்கள், நிர்வாகத்தினர்கள் தான் காரணம். ஆசிரியர் படிப்பில் மட்டும் இல்லை, மற்ற துறைகளிலும். உதாரணமாக நான் இல்லையே எடுத்துக்கிட்டோம்னா, நான் எனக்கு இந்த சாரணிய இயக்கத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக உண்டு. அந்த இயக்கத்தில் ஈடுபட்டு வரும்பொழுது என்னுடைய சகல பயிற்சிகளுக்கும், எல்லா பயிற்சிகளுக்கும், எங்கெங்கே பயிற்சிகளுக்கு போகணுமோ மேலே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்து, இன்று மதுரை மாவட்டத்தில் சாரணியத்தில் ஒரு சாரண ஆணையராக பணியாற்றுகிறேன் என்றால் அதற்கு காரணம் இந்த பள்ளி தான். நான் எங்கே வேணாலும் போய் சொல்லுவேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல இடங்களுக்கு பயிற்சிகளுக்கு செல்லுவேன். ரெகுலராக போய்கிட்டே இருக்கிறேன். இன்னும் எங்கே போனாலும் நான் பணியாற்றிய பள்ளியை பற்றி பெருமையாக சொல்லுவேன். இந்த பள்ளியினுடைய ஊக்கம், இவர்கள் அளித்த ஆதரவில் தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி எல்லா ஆசிரியர்களுக்கும் சொல்லுவேன். இப்போ இந்த மேடையில் இங்கே பார்க்கும்போது ஒரு ஆசிரியருக்கு என்ன மகிழ்ச்சி தரும் அப்படின்னு கேட்டால், ஓய்வு பெற்ற பிறகு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது மாணவர்களுடைய வளர்ச்சி தரும். ஓய்வு பெற்ற பிறகு எங்களுடன் படித்த மாணவர்கள், எங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு சிறப்பாக இருக்கிறார்கள் என்றதை பார்க்கணும்னா அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கி நாங்கள் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய மாணவர்களில் பலர் எங்களிடம் படித்த மாணவர்கள், இன்க்ளூடிங் செந்தில் ராஜா.
செந்தில் ராஜா, பாஸ்கரன், சேகர், சுப்பிரமணியன், வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லார் பேரையும் சொல்லலாம். நாகரத்னத்துலேருந்து எல்லாத்தையும் சொன்னோம்னா எல்லாருமே எங்கள்கிட்ட படித்த மாணவர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இதுதான் பெருமை. இதை விட பெருமை எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. எங்களிடம் படித்த மாணவர்கள் இன்று இந்த நல்ல நிலையில் இருக்காங்க. ஸ்டேஜில் வந்து உட்காந்து எங்களோட சரிசம அவர்களுக்கு முக்கியம் நாங்கள் உட்காந்துருக்குறோம் அப்படிங்க நினைக்கும் போது எங்களுக்கு பெருமை. இதை விட பெருமை தேவையில்லை. இந்த பெருமையை எங்களுக்கு இந்த பள்ளி தந்திருக்கிறது. ஆகவே அனைவரின் சார்பாக இந்த பள்ளிக்கு, பள்ளி நிர்வாகத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களுக்கு செல்லக்கூடிய அறிவுரைகள் என்றாண்டா இதெல்லாம் சொன்னாங்க. கஷ்டப்பட்டு படிங்க, கஷ்டப்பட்டு படிங்கன்னு சொன்னாங்க. கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படிங்க, அதுதான் நல்லாயிருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு நாள் பூரா படிக்கிறத விட இஷ்டப்பட்டு 1 மணி நேரம் நான் படிக்கணும், இதை படித்து முடிக்கணும்னு சொல்லி இஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, நல்லா இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்யுங்கள். நம்ம செய்யக்கூடிய காரியம் அடுத்தவர்களுக்கு தொந்தரவில்லாத, துன்பம் கொடுக்காத ஒரு காரியமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் அறிவுரை கூறினார். எந்த காரியத்தையும் நீ செய்வதற்கு முன்னால் 3 கேள்விகள் கேட்டுக்கொள். அந்த 3 கேள்விக்கும் சரின்னு பதில் வந்துச்சுன்னு சொன்னால் நீ அதை செய், இல்லாட்ட விட்டு செய்யாத. அந்த 3 கேள்விகள் என்ன? நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறது என்னை பற்றி நானே ஒரு காரியத்தை செய்யும்போது இந்த காரியம் சரியானது தானா என்று என்னை கேட்டுக்கொள்ள, நானே கேட்டுக்கணும். நம்ம செய்கிறது சரிதானா அப்படின்னு கேட்டுக்கிறோம். சரி, நம்ம பதில் சொல்லிடுவோம். எப்போவுமே நம்ம செய்கிற காரியம் சரின்னு தான் நம்ம நினைப்போம். அடுத்த கேள்வி, நீ செய்யக்கூடிய காரியம் உன்னுடைய பெற்றோருக்கு விருப்பமானதா, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவார்களான்னு கேள்வியை கேட்டுப்பார். உன்னுடைய அம்மா ஏற்றுக்குவாங்களா, உங்களுடைய அப்பா ஏற்றுக்குவாங்களா, நீ செய்கிறது சரின்னு ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டுப்பார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள், அவங்க சரின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னா அந்த காரியத்தை துணிஞ்சு செய். 3வது கேள்வி, நீ செய்யக்கூடிய இந்த காரியம் இறைவனுக்கு பிடித்தமானதா, இறைவன் அதை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்டுப்பார். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் உனக்கு சரின்னு வந்ததுன்னா நீ தைரியமாக அந்த காரியத்தை யாரையும் கேட்காம செய்யலாம் என்று கூறி அந்த போதனை எனக்கு தந்தார். இப்போ அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எந்த காரியம் செய்வதென்றாலும் இந்த 3 கேள்விகளை நீங்களும் கேட்டுக்கொள். முதல் கேள்வி உனக்கு, 2வது கேள்வி உன்னுடைய பெற்றோர்களுக்கு பிடித்ததா, 3வது கேள்வி இறைவனுக்கு பிடித்ததா என்று கேட்டுக்கொள். இப்படி செய்தால் நம் வாழ்வில் சிறக்க முடியும், முன்னேற முடியும் என்ற இந்த சிறு பொருளை மட்டும் வைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துரையால் பெருமை சேர்த்த ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குமாறு காமராஜர் இளம் மழலையர் பள்ளி ஆலோசகர் முனைவர் திரு சி. சேகர் சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்துகில் போர்த்து சிறப்பு சேர்க்குமாறு உறவின் முறையினுடைய செயலர் திரு மயில்ராஜன் ஐயா அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். நம்முடைய காமராஜர் இளம் மழலையர் பள்ளிக்கு கௌரவ தலைவராக டாக்டர் திரு சி. சேகர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களும், கௌரவ ஆலோசகராக அன்னை ஜெராக்ஸ் இளங்கோவன் ஐயா அவர்களும் இருக்கிறார்கள். இருவரும் ஆலோசனை தருவது மட்டுமல்லாமல் தங்களுடைய சொந்த செலவில் அந்த இளம் சிறார்களுக்கு சுமார் 35,000 மதிப்புள்ள பொருட்கள் நமக்கு சென்ற வாரத்தில் வழங்கியுள்ளார்கள். நம்முடைய மாணவ செல்வங்களின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் இருவருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் நிர்வாகத்தினர் அனைவருக்கும், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நான் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் யாருக்கு முன்னாடி நின்று பேசுகிறேங்கிறது எனக்கு ரொம்ப, ஏன்னா இது நான் பேசுகிற பிளானே இல்லை. பார்த்திபன் திடீர்னு வந்து
நீங்கள் ஒரு 2 நிமிஷம் பேசுங்க சார் அப்படின்னாரு. ஸோ எந்தவித திட்டமிடுதலும் இல்லாமல் நான் வந்து நிற்கிறேன். நான் யாருக்கு முன்னாடி பேசுகிறேன்னா, என்னுடைய ஆசான்கள் சார் மான்ராஜ் சார் உட்காந்துருக்காங்க, ராசேரன் சார் இருக்காங்க, அதோட என்னுடைய ரொம்ப ஃபேவரட் டீச்சர் எஸ் மனோகரன் சார் இருக்காங்க, மனோகரன் சார். நான் வந்து எலெக்டிவ் பயாலஜி எடுத்து படித்தேன் அவர்கிட்ட. என்னுடைய பிரியமான ஆசிரியர்கள் 3 பேர். அந்த 3 ஆசிரியர்களுக்கு முன்னாடி நான் பேசுகிறது என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன். அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றேன். நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிடுறேன். ஏன்னா எல்லோரும் ஒரு மாதிரி நிறைய பேர் பேசி கேட்டு ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் உங்கள் முன்னாடி வைத்து விட்டு விலகுகிறேன். ஒரு சிற்பி இருந்தானா, ஒரு சிற்பி. ஏன்னா இப்போ எல்லோரும் உங்கள்கிட்ட பற்றி என்ன பேசியிருக்காங்கன்னா 9th 10th 11th 12th இப்போ 4 கிளாஸ் பிள்ளைங்க இங்கே இருக்கீங்க, சரிதானா சார்? 4 கிளாஸ் பிள்ளைகள் இருக்காங்க. 4 கிளாஸு 12ஆம் வகுப்பு இல்லை, சரி 3 கிளாஸ் பிள்ளைகள் இருக்கீங்க. இந்த பருவத்தில் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, கஷ்டப்பட்டு படிங்க, இப்போ படித்தா வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு. நான் அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லுறேன். கஷ்டப்பட்டு படிக்கணும், எதனால் அப்படி படிக்கணும் சார், இப்போ படித்தா தான் எதிர்காலத்தில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு உங்களெல்லாம் சொல்கிறாங்களே, இது உண்மைதானா? இப்போ கஷ்டப்பட்டு படிச்சுட்டா பின்னாடி லைஃப்பில் நல்லா இருக்கலாமா அப்படின்னா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு சிற்பக்கூடம் இருக்குது, அங்கே ஒரு சிற்பி இருக்கிறான், கற்களை வந்து செதுக்கி கொண்டிருக்கான், கல் செதுக்கிக்கிட்டு இருக்கான். ஒரு கல் பாருங்க கொஞ்சமாக அடி வாங்குது, சிற்பிட்ட இருந்து கொஞ்சமாக அடி வாங்குது. இன்னொரு கல் பாருங்க நிறைய அடி வாங்குது. அவன் சிற்பி வந்து அதை அடிச்சுக்கிட்டே இருக்கான். 2 கல்லுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ அந்த ரொம்ப கொஞ்சமாக அடி வாங்குது பார்த்தீங்களா, அந்த சிற்பம் அந்த கல் சொல்லுது, அந்த ரொம்ப அடி வாங்குற கல்லை பார்த்து, பார்த்தியா உன் விதி, எத்தனை அடி அடிக்கிறேன் அந்த ஆள், இரும்பை வச்சு உன்னை தட்டிக்கிட்டே இருக்கான், ஆனால் என்னைய பாரு கொஞ்ச நேரம் தான் அடிக்கிறான், இது நான் செய்த பாக்கியம்னு சொல்லுது. அப்போ அந்த ரொம்ப அடி வாங்குற சிற்பம் சொல்லிச்சான், அந்த கல் சொல்லிச்சு, உன்னைய கொஞ்சமாக அடிக்கிறாங்க, என்னைய ரொம்ப அடிக்கிறாரு, அது உண்மைதான். கொஞ்சமாக அடி வாங்குற நீ நாளைக்கு ஒரு கோவிலில் படிக்கட்டாக இருப்பாய், ரொம்ப அடி வாங்குறன்னா அந்த கோவிலுக்கு இருக்கும் சிற்பமாக இருப்பேன், சிலையாக இருப்பேன். உனைய மிதிச்சு ஏறி வருவாங்க, உனைய மிதிச்சுட்டு ஏறி வருவாங்க, என்னைய பார்த்து கையெடுத்து கும்பிட போறாங்க, சாமி கடவுளேன்னு கும்பிட போறாங்க. உங்களை பார்த்து கும்பிடணுமா, உங்களை பார்த்து மிதிக்கணுமா? முடிவு உங்க கையில். நிறைய அடி வாங்குறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய உழைக்கிறோம் சொல்லி இப்போ உழைத்தால் கொஞ்சம் அடி வாங்கினா போதும் சார் சுகமாக இருக்கும்னு நினைச்சா மிதி வாங்குவ. நிறைய அடி வாங்கி நிறைய படிச்சிங்கன்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த சமுதாயம் உங்களை பார்த்து கும்பிடும் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான உரையால் நமக்கு வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. நாடார் மகாஜன சங்கத்தினுடைய மாவட்ட செயலர் திரு வெற்றி அவர்களுக்கு பொன்துகில் போர்த்து சிறப்பு சேர்க்குமாறு பள்ளிக்குழு தலைவர் திரு SR பார்த்திபன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அரசு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி மகிழும் தருணம் இது. நம் சிறப்பு விருந்தினர்கள் இருவரையும் உறவின் முறை பெரியோர்களோடும் பள்ளி செயலர் மற்றும் துணை தலைவர் அவர்களோடு இணைந்து பரிசினை வழங்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 485 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்ற மாணவி எம் ராஜநந்தினி. மாணவிக்கு சான்றிதழ், கேடயம், பதக்கம் மற்றும் சீமா நோட்டு உரிமையாளர் திரு சீமா ஆறுமுகசாமி வழங்கும் ரொக்கப்பரிசு ரூபாய் 1500 வழங்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 483 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம் பெற்ற மாணவி ஆர் நிவேதிகா. மாணவிக்கு சான்றிதழ், பதக்கம், கேடயம் மற்றும் ரொக்கப்பரிசு ரூபாய் 1000 சீமா ஆறுமுகசாமி அவர்களால் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர் இருந்தால் உடன் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மாணவ மாணவிகளுடைய பெற்றோர் இருந்தால் உடன் வரலாம். சேர்ந்துருங்க. 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 475 மதிப்பெண் பெற்று 3ஆம் பதக்கம் மற்றும் ரொக்கப்பரிசு ரூபாய் 750 சீமா நோட்டு உரிமையாளர் திரு சீமா ஆறுமுகசாமி நாடார் அவர்களால் வழங்கப்படுகிறது. பதினோராம் வகுப்பில் அரசு பொதுத் தேர்வில் 600க்கு 497 மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்ற மாணவி பி பிரியதர்ஷினி. மாணவிக்கு சான்றிதழ், பெற்றோர் வந்தால் உடன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மாணவிக்கு சான்றிதழ், பதக்கம், கேடயம் மற்றும் ரொக்கப்பரிசாக ரூபாய் 1500 சீமா நோட்டு உரிமையாளர் திரு சீமா ஆறுமுகசாமி நாடார் அவர்களால் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாம் இடம் பெற்ற மாணவர் 600க்கு 492 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பெற்ற மாணவர் ஏ மது மனோஜ். மாணவருக்கு சான்றிதழ், கேடயம் மற்றும் பதக்கம், ரொக்கப்பரிசு ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ரொக்கப்பரிசு சீமா நோட்டு உரிமையாளர் திரு சீமா ஆறுமுகசாமி அவர்களால் வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 600க்கு 548 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்ற மாணவர் ஓஎம் நாகூர் நசுருதீன். மாணவருக்கு சான்றிதழ், பெற்றோர் வந்திருந்தால் உடன் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மாணவருக்கு சான்றிதழ் மற்றும் ரொக்கப்பரிசு ரூபாய் 1500 சீமா நோட்டு உரிமையாளர் திரு சீமா ஆறுமுகசாமி நாடார் அவர்களால் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 548 மதிப்பெண் பெற்று முதல் மதிப்பெண் பெற்ற மற்றொரு மாணவர் வி எஸ் சுபேசன். மாணவருக்கு சான்றிதழ் மற்றும் ரொக்கப்பரிசும் ரூபாய் 1500 வழங்கப்படுகிறது. அதை வழங்குபவர் சீமா நோட்டு உரிமையாளர் திரு சீமா ஆறுமுகசாமி நாடார். யுவராஜா 531 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பெற்ற மாணவர் பி உதயகுமார். மாணவருக்கு சான்றிதழ், பதக்கம் மற்றும் ரொக்கப்பரிசாக ரூபாய் 750 சீமா நோட்டு உரிமையாளர் திரு சீமா ஆறுமுகசாமி அவர்களால் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம் சார். கடைசி சீமா நோட்டுக்கு ஒரு கரவோசை கடைசி. நம்முடன் வருகை புரிந்துள்ள உறவின் முறையினுடைய துணை செயலர் திரு ரமேஷ் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். கணித பாடத்தில் 10ஆம் வகுப்பில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர் ஆர் கிறிஸ்டோபர். மாணவருக்கு நினைவாக இந்த ரொக்க பரிசு ரூபாய் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆங்கில பாடத்தில் 10ஆம் வகுப்பில் 100க்கு 99 மதிப்பெண் பெற்ற மாணவர் டி.எஸ். ரஜித் பாபு. மாணவர் விரைந்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோர் வந்திருந்தால் உடனடியாக கூட வரவும். மாணவருக்கு ரொக்க பரிசாக ரூபாய் 1000
சன்சைன் இண்டஸ்ட்ரியல் சன்சைன் எலக்ட்ரோ பிளாஸ்டிக் கம்பெனியுடைய உரிமையாளர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆங்கில பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண்கள் 10ஆம் வகுப்பில் பெற்ற மாணவர் எம் சிவா. மாணவருக்கு ரொக்க பரிசாக ரூபாய் 1000 நம்முடைய பள்ளியினுடைய முதுகலை சுயநிதி பிரிவு ஆசிரியை திரு நாகப்பிரியா அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவருக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. பாலமுருகன். ஆங்கில பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண் பெற்ற மற்றொரு மாணவர் வி பாலமுருகன். மாணவருக்கு சான்றிதழ், கேடயம் மற்றும் ரொக்க பரிசாக நம் பள்ளியினுடைய முதுகலை சுயநிதி பிரிவு ஆசிரியை திருமதி நாகப்பிரியா அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பதினோராம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண் பெற்ற மாணவி பி பிரியதர்ஷினி. மாணவிக்கு சான்றிதழ், கேடயம் மற்றும் ரொக்க பரிசாக ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. நம் பள்ளியினுடைய முதுகலை சுயநிதி பிரிவு ஆசிரியை திருமதி ஃபெரின் ரோஸ் அவர்கள் சார்பாக இத்தொகை வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வேதியியல் பாடத்தில் 12ஆம் வகுப்பில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர் ஓஎம் நாகூர் ரசூருதீன். மாணவருக்கு சான்றிதழ், பதக்கம் மற்றும் கேடயம் வழங்கப்படுகிறது. அத்தோடு ரொக்க பரிசாக ரூபாய் 1000 நம் பள்ளியினுடைய சுயநிதி பிரிவு ஆசிரியை திருமதி ஃபெரின் ரோஸ் அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கணினி அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர் ஏஎஸ் விஜயராம் அவர்கள். அவருக்கு பள்ளியின் சார்பாக கேடயம், பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ரொக்க பரிசு ரூபாய் 1000 நம்முடைய பள்ளியின் முதுகலை சுயநிதி ஆசிரியை திருமதி ஃபெரின் ரோஸ் அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வணிகவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர் எம் செல்வமணி. மாணவருக்கு ரொக்க பரிசாக ரூபாய் 1000 சுயநிதி பிரிவு ஆசிரியை திருமதி ஃபெரின் ரோஸ் அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது. நம் பள்ளியின் சார்பாக கேடயம் மற்றும் பதக்கம், சான்றிதழ் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் கரவோசை முழக்கி சான்றிதழ் பெறும் மாணவர்களை உற்சாகப்படுத்தவும். இக்கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல். 9ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவர் ஆர்ஜி ஹரிஹர சுந்தர் 9th A3. மாணவர்கள் கரவோசை முழக்கி உற்சாகப்படுத்தலாம். பெற்றோரோடு இணைந்து வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். மாணவருக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. 2ஆம் இடம் பெற்ற மாணவர் மாணவி எம் ராஜஹர்ஷினி 9th D. பாப்பா வெயிட் கும்பிடுப்பா. 3ஆம் இடம் பெறும் மாணவர் எம் கிஷோர். போயிருப்பா. மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் கரவோசை முழக்கி உற்சாகப்படுத்தலாம். சர்டிஃபிகேட் எங்க ரமணா? இவி அடுத்த அவளுக்கு வரும் சார். இன்னொரு தடவை வருதுல ரமணா ஃபர்ஸ்ட் செகண்ட் வருது. இதா இருக்கு, அந்த இருக்கு, அம்மா கையில் இருக்கு. 10ஆம் வகுப்பில் இக்கல்வியாண்டில் முதலிடம் பெற்ற மாணவர் RS ரமணா 10th B முதலிடம். ஹரிகிருஷ்ணன். 2ஆம் இடம் பெறும் மாணவர் கே ஹரிகிருஷ்ணன் 10th A. மாணவருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்படுகிறது.
நமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்துள்ள நம் பள்ளியின் மேனாள் தலைமை ஆசிரியர், இன்று ராமநாதபுரம் மாவட்ட கல்வி அலுவலர் திரு பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வடைவோம். மாணவர்கள் கரவோசை முழக்கி நம்முடைய மேனாள் தலைமை ஆசிரியரை வருக வருக என வரவேற்போம். இங்கு வருகை புரிந்துள்ள இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்பதில் அகமகிழ்வடைகின்றோம். 10ஆம் வகுப்பில் 3ஆம் இடம் பெறும் மாணவர் ஜே ராஜா. 11ஆம் வகுப்பில் முதலிடம் பெறும் மாணவர் எஸ் வி ஹரிஸ்குமார் 11th A1. 10ஆம் வகுப்பில் 2ஆம் இடம் பெறும் மாணவர்கள் எம் வி பிரசன்னா. மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாணவர்களை அடுத்த கல்வியாண்டில் நானும் இதே மேடையில் இப்பரிசினை வெல்வேன் என்ற உறுதியோடு பாருங்கள். 2ஆம் பரிசு பெறும் மற்றொரு மாணவி 11ஆம் வகுப்பில் எம் ராஜநந்தினி. வயசுங்கம்மா. 11ஆம் வகுப்பில் 3ஆம் இடம் பெறும் மாணவர் எஸ் ஹரிஸ் 11th B. பனிரெண்டாம் வகுப்பில் முதலிடம் பெறும் மாணவர் எஸ் சசிகுமார் 12th C. இரண்டாம் இடம் பெறும் மாணவர் ஏ மது மனோஜ் 12th A1. மூன்றாம் இடம் பெறும் மாணவர் கே புருஷோத்தமன் 12th B. நம் அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்துள்ள மேனாள் பட்டாதாரி ஆசிரியை, பணி நிறைவு பெற்ற பட்டாதாரி ஆசிரியை திருமதி சித்ராதேவி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் அகமகிழ்வடைகின்றோம். இக்கல்வியாண்டில் 100% மாணவர்களை தம் பாடத்தில் பெறச் செய்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் தருணம் இது. வேதியியல் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெறச் செய்த ஆசிரியை, முதுகலை வேதியியல் ஆசிரியை திருமதி ஆர் செல்வசுந்தரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருமதி எஸ் மகேஸ்வரி அவர்கள். கணிப்பொறி பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெறச் செய்த ஆசிரியை திருமதி எம் செல்வப்பிரியா அவர்கள். 11ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண் பெறச் செய்த ஆசிரியை திருமதி ஜே தேன்மொழி அவர்கள். அட்டெண்டன்ஸ் ஆங்கில பாடத்தில் 10ஆம் வகுப்பில் 100க்கு 99 மதிப்பெண் பெறச் செய்த ஆசிரியை திருமதி எல் பானுமதி அவர்கள். ஆசிரியர்கள் கொஞ்சம் விரைந்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆங்கில பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண் பெறச் செய்த ஆசிரியர் திரு செல்வகுமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து பிடி சார். ஆமாம். பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மகால் மண்டல அளவிலான போட்டிகளில் வாகை சூடி மேலூர் கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட மதுரை கிழக்கு, தெற்கு, வடக்கு மண்டலங்களுக்கு இடையான போட்டிகளில் வென்று
பள்ளி கல்வித்துறை சார்பாக மகால் மண்டல அளவிலான போட்டிகளில் வாகை சூடி மேலூர் கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட மதுரை கிழக்கு தெற்கு வடக்கு மண்டலங்களுக்கிடையான போட்டிகளில் வென்று நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் கைகளால் வெற்றி பதக்கம் வெல்ல காரணமாக இருந்த உடற்கல்வி ஆசிரியர் திரு காசி அவர்களை பாராட்டும் தருணம் இது. நம் பள்ளி வரலாற்றில் முதல் முறையாக மகளிர் அழைத்து சென்று பல்வேறு போட்டிகளில் அவர்களை பங்கு பெறச் செய்து நமக்கு பெருமை தேடி தந்த உடற்கல்வி ஆசிரியருக்கு கரவோசை முழக்கி பாராட்டுவோம். மிகப்பெரிய மைதானங்களை உடைய பள்ளிகளுக்கு இடையே பிரேமலதா அவர்கள் போங்க நீங்க போங்க முன்னாடி. இக்கல்வியாண்டு முழுவதும் 100% வருகை பதிவு தந்து செம்மை சேர்த்த எங்கள் மழலைகளுக்கு சிறப்பு. இடி இடித்தாலும் மழை பொழிந்தாலும் உடல்நலம் குன்றினாலும் என் கடன் கற்பதே என்ற உயரிய எண்ணமோடு வருகை புரிந்து பெருமை சேர்த்த மாணவர்கள் 83 மாணவர்கள். கரவோசை முழக்கி உற்சாகப்படுத்துவோம். மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் ஆர் பிரபுதேவா 9th A, இ செல்வவேல் 9th A, எஸ் ஆனந்த சண்முகவேல் 9th B, எம் இம்ரான் 9th B, எஸ் முகமது ரஃபீக் 9th B, ஆர் ஆகாஷ் 9th A2, பி காமேஷ் 9th A2, எஸ் முகேஷ் 9th A2, எம் ரித்திக் 9th A2. நெல்லியா ரித்திகா தம்பி இப்போதைக்கு பேர் வரலையா? பிரகாஷ் சார். கே பிரகாஷ் இருக்கா சார்? அடுத்த பேர் தான் சொல்ல போறேன். அடுத்த பேர் தான் சொல்றேன். கொடுத்துற சரிக்கிட்டா இருங்க சார். பி ராஜவிஜயன் 10th C, எம் ரித்தீஷ்குமார் 10th C, ஆர் மாதேவன் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் விரைந்து மேடைக்கருகே வரவும். 11ஆம் வகுப்பில் சிறப்பிடம் பெறும் மாணவர்கள் எஸ் சபரிநாதன் 11th A, முடிச்சிருங்க.
21. அது என்ன அஜிஜோ பேப்பரை காணுங்க. இதில் பாருங்க மிஸ். இஸ்ரோ மூத்த விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் பொன்துயில் போர்த்து சிறப்பு சேர்க்கிறார். கரவோசை முழக்கி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகிறோம். மேனாள் பட்டதாரி ஆசிரியை திருமதி சித்ராதேவி அவர்களுக்கு நம் உறவின்முறை தலைவர் அவர்கள் பொன்துயில் போர்த்து சிறப்பு சேர்ப்பார். எது பேர் வாசிக்கிட்டே வரேன். 100% வருகை பதிந்து சிறப்பு சேர்த்தது மாணவர்கள் மட்டுமல்ல, கடந்த 2 ஆண்டுகளாக போற்றுதலுக்குரிய எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் 100% வருகை புரிந்து நம் பள்ளிக்கு பெருமை தேடி வந்திருக்கிறார். அவரை பொன்துயில் போர்த்து சிறப்பு சேர்க்குமாறு உறவின் முறையினுடைய அவருக்கு பொன்துயில் போர்த்துமாறு அன்போடு வேண்டுகிறோம். உறவின் முறை பெரியவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் நேரம் இது. நம் பள்ளியினுடைய செயலர் திரு PS குணசேகரன் ஐயா அவர்களுக்கு உறவின் முறை தலைவர் பள்ளிகளின் கௌரவ தலைவர் திரு ST ராஜன் அவர்களுக்கு பொன்துயில் போர்த்துமாறு அன்போடு வேண்டுகிறோம். எம் பள்ளிக்குழு தலைவர் திரு SR பார்த்திபன் அவர்களுக்கு பொன்துயில் போர்த்து சிறப்பு சேர்க்குமாறு வேண்டுகிறோம். மதுரை தெற்குவாசல் நாடார் வித்யாவர்த்தி சங்கம் உறவின் முறை தலைவர் திரு S கணபதி ஐயா அவர்களுக்கு நம் பெரியோர்கள் சிறப்பு விருந்தினர்கள் பொன்துயில் போர்த்து சிறப்பு சேர்க்கின்றனர். உறவின் முறை செயலர் திரு மயில்ராஜன் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பொன்துயில் போர்த்து சிறப்பு சேர்க்கின்றனர். உறவின் முறை பொருளாளர் திரு NL ராஜன் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு நம் சிறப்பு விருந்தினர்களை அன்போடு வேண்டுகின்றோம். உறவின் முறையினுடைய கௌரவ தலைவர் திரு S முனிராஜன் அவர்களுக்கு பொன்துயில் போர்த்துமாறு அன்போடு வேண்டுகிறோம். உறவின் முறையின் துணைத் தலைவர் திரு ரமேஷ் பாபு அவர்களுக்கு பொன்துயில் போர்த்துமாறு அன்போடு வேண்டுகிறோம். உறவின் சரி சார் சொல்லிடுறேன் சார். இன்று நம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இரவு உணவை சிறப்போடு வழங்குவதற்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் உறவின் முறையினுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கு கரவோசை முழக்கி தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளிலும் எம் மாணவரின் அன்னமிட்டு அவர்களின் வயிற்று பசியையும் அறிவு பசியையும் உறுதியேற தீர்ப்போம் என்று உறுதி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய துணைத் தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சொல்லிட்டேன். உறவின் முறை துணைச் செயலர் திரு அருஞ்சுனை ராஜன் அவர்கள், நல்லாசிரியர் நாடார் வித்யாசாலை நடுநிலைப்பள்ளியின் நல்லாசிரியர் திரு கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை பொன்துயில் போர்த்து சிறப்பு சேர்க்குமாறு வேண்டுகிறோம். அவர்களுக்கு பொன்துயில் போர்த்து சிறப்பு சேர்க்குமாறு வேண்டுகிறோம். மேல்நிலை பள்ளியினுடைய பள்ளிக்குழு உறுப்பினர் திரு ST சந்திரசேகர் அவர்களுக்கு பொன்துயில் போர்த்துமாறு அன்போடு வேண்டுகிறோம். நாடார் வித்யாசாலை நடுநிலை பள்ளியினுடைய பள்ளிக்குழு உறுப்பினர் திரு மாணிக்கவேல் அவர் இல்லை சரி சுரேஷ் திரு S ராஜசேகர் அவர்களுக்கு பொன்துயில் போர்த்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். வரல இவங்களுக்கு போட்டாச்சு சார். பெருந்தலைவர் காமராஜர் அறப்பணிக்குழு தலைவர் திரு MRR மணிகண்டன், திரு C அறிவுச்செல்வம் அவர்கள், திரு மாணிக்கவேல் ஐயா அவர்கள் வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு முன்னோடி ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு சிறப்பு விருந்தினர் பொன்துயில் போர்த்து சிறப்பு சேர்ப்பார்கள். மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். விரைந்து வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சொல்லியாச்சு சரி. திரு புதுராஜன் அவர்களுக்கு பொன்துயில் போர்த்துமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
நம்மளுடைய சட்ட ஆலோசகர் திரு பாஸ்கரன் சார் அவர்கள். நமது பள்ளிகளுடைய சட்ட ஆலோசகர் திரு பாஸ்கரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது நிர்வாகம் மற்றும் உறவின் முறையை சார்ந்த பெரியவர்கள் மேடைக்கு வந்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு அருண்குமார், பெருந்தலைவர் காமராஜர் அறப்பணிக்குழு நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு அருண்குமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சார், அடுத்து ஈவெண்ட்டுக்கு ரெடியாக வேண்டியதான். எங்க சால் சொல்லலையா நினைக்கிறேன் சார். இவ்விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் உறவின் முறை மற்றும் பள்ளிக்குழுவை சார்ந்த நிர்வாக பெருமக்கள் யாரேனும் வேறு எங்கும் இருந்தால் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமக்கு நிழற்படம் தந்து சிறப்பு சேர்க்கக்கூடிய தொடர்ந்து நம் கண்களுக்கு விருந்தாய் மன மகிழ்வாய் நம் மாணவ மாணவியரின் கலை நிகழ்வுகள் தொடங்க இருக்கின்றன. கரவோசையோடு அதை தொடங்குவோம்.